कृष्णो रक्षतु नो जगत्त्रय गुरुः कृष्णं नमस्याम्यहम् कृष्णेनामरतिष्ठते नियताः कृष्णाय तस्मै नमः कृष्णादेव समुद्दितं जगदिदं कृष्णस्य दासोऽस्म्यहम् कृष्णे तिष्ठति सर्वमेतदखिलं हे कृष्ण संरक्ष माम् शतमकमणिनीलाचारुगल्हारहस्ता स्तनभरनमिताङ्गी सान्द्रवत्सल्य सिन्धुः अलकविनिहिता विश्रद्भिराक्लिष्टनाथा विलसतु हृदि गोदा विष्णुचित्तात्मजानः त्रैविध्यवृद्धजनमूर्धविभूषणं यत् सम्पच्च सात्विकजनस्य यदेव नित्यम् यद्वा शरण्यमशरण्यजनस्य पुण्यम् तत्संश्रयेम वकुडाभरणाङ्घ्रियुग्मम् श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनन्दनहेतवे नन्दनन्दनसुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम्। காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயாச்சரிதம் மகத் என்பது ஸ்ரீராமாயணத்துக்கு இருக்கக்கூடிய அற்புதமான ஓர் பெருமை. காவியம் மகாகாவியமான ஸ்ரீராமாயணம் அது ஸ்ரீ வால்மீகி பகவானாலே இயற்றப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீராமாயணத்துக்கு ஸ்ரீராமாயணம் என்று பெயரை சூட்டினார் ஸ்ரீ வால்மீகி பகவான். ஆனால் உண்மையிலேயே அவருக்கு எதிலே நோக்கு என்றால் அவருக்கு கொஞ்சம் வருத்தம் தான். என்னதான் ராமாயணம்னு சொன்னா என்னடா ராமாயணம்னு பேர் வைக்கிறோம், கொஞ்சம் வருத்தம். ஏன் அப்படின்னா சீதாயாச்சரிதம் மகத்துன்னு சீதா பிராட்டினுடைய பெருமைதான் சொல்லப்படுகிறது ஸ்ரீராமாயணத்தில். அதனாலே அதற்கு சீதாயணம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று ஆசை இருந்தாலும் அப்படி பேர் வச்சா என்னதான் ஆனாலும் கதாநாயகன் ராமபிரான், கதாநாயகனுடைய பேரை வைக்காமல் கதாநாயகி சீதா பிராட்டினுடைய பேரை வைத்தால் லோகத்தில் இருக்கிறவாள்லாம் அது எந்த அளவுக்கு ஏற்பான்னு தெரியாது. அதனாலே ராமாயணம் என்று பெயர் வைத்தார். அதில் விசேஷம் என்ன என்று சொன்னால் ஸ்ரீ என்பதை நாம் சேர்த்துக் கொள்கிறோம். ஸ்ரீமத் ராமாயணம் அபிபரம் பிராணிதி துவச்சரித்ரே என்று தெரிவிக்கிறார் ஸ்ரீ பராசர பட்டர். ஸ்ரீமத் ராமாயணமும் கூட ஸ்ரீராமாயணம் ஆகின்றன. காரணம் என்ன என்றால் அது பிராட்டினுடைய பெருமையை பேசுகிறது. அங்கு ஸ்ரீராமாயணம்னு சொல்லக்கூடியது ஸ்ரீ என்று தெரிவித்தால் ராமாயணத்துக்கு அடைமொழி சொல் அன்று, அது பெருமையை காட்டக்கூடியது அன்று. ஸ்ரீ என்பது பெரிய பிராட்டியாரை காட்டுகிறது. நாளே சீதா பிராட்டியை முதல்ல சொல்லித்தான் பிற்பாடு ராமாயணம் என்றே தெரிவிக்கிறோம். அதனாலே ஸ்ரீராமாயணம் என்பதுதான் நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்று ஆச்சரியமாக எடுத்து காட்டுகிறார் ஸ்ரீ பராசர பட்டர். அதனாலே ஸ்ரீராமாயணம் தான் வைக்கணும்னு ஆசை. என்ன இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீராமாயணத்தை சிற இருந்தவளேத்தம் சொல்லுகிறது என்று காட்டுகிறார் ஸ்ரீ பிள்ளலோகாச்சாரியரும் கூட. நாளே சிறையிலே போய் இருந்தாலே சீதா பிராட்டி அவருடைய பெருமைதான் பேசுகிறது ஸ்ரீராமாயணம் முழுவதும். அதனாலே சீதாயணம்னு தான் இருக்கணும். ஆனாலும் ஸ்ரீராமாயணம்னு பேரிட்டார் ஸ்ரீ வால்மீகி பகவான். ராமாயணம்னு பேரிட்டார். நாம் என்ன பண்றோம்னா அதனால்தான் முதலே சீதையினுடைய பெருமைங்கிறபடினாலே அதை முதல்ல சேர்த்துடுறோம். அதனால ஸ்ரீராமாயணம் என்று தெரிவிக்கிறோம் எப்பொழுதும். அதே போலத்தான் இன்று அடியன் கொடுத்திருக்கிற தலைப்பும் கூட. இந்த தலைப்பு எப்படிப்பட்டதுன்னா தேர்ப்பாகனம் யானைப்பாகனம்னு தலைப்பு. உண்மையிலேயே தலைப்பு எப்படி இருக்கணும்னா யானைப்பாகனம் தேர்ப்பாகனம் இருக்கணும். ஆனால் தேர்ப்பாகனம் யானைப்பாகனம்னு இடத்துல தலைப்பு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன என்றால் என்னதான் ஆனாலும் கதாநாயகன் ஸ்ரீ பார்த்தசாரதி எம்பெருமான் இன்றைய தினம் அவன் தான் தேர்ல எழுதிருக்கான். அதனால அவனுடைய பேரைத்தான் முதல்ல சொல்லணும். சொல்லிட்டு பிற்பாடு இடத்துல யானைப்பாகன் அவனுடைய பெயரை சொல்ல வேண்டும். இந்த யானைப்பாகன் யாரு, தேர்ப்பாகன்கிறது என்னவோ புரிஞ்சு கொடுத்து, ஆனா யானைப்பாகன்னா யார் என்பதுதான் இவ்விடத்துல இந்த உபன்யாசத்துக்கே விஷயம். அதனாலே தேர்ப்பாகனம் யானைப்பாகனம் என்கிற தலைப்பின் கீழே யதா அவகாசம் யதாமதி இந்த கோஷ்டியிலே விண்ணப்பித்து சத்தை பெறலாம் என்று தொடங்குகிறேன். இன்றைய தினம் ஆச்சரியமான சுதினம். காலையில ஸ்ரீ பார்த்தசாரதி எம்பெருமான் அற்புதமாக திருத்தேரிலே எழுந்தருளினான். அப்படிப்பட்டவன் அவனை பற்றி கட்டாயம் அனுபவிக்க வேண்டும்.
ஆனா அவனை பத்தி அனுபவிக்கணும்னு சொன்னான். நாம எத்தனைத்தான் அனுபவிச்சாலும் என்ன பிரயோஜனம்னா அது பிரயோஜனம் இல்லை. நாம எத்தனையோ சொல்லலாம், அவனுக்கு இந்த குணம் இருக்கு, அந்த குணம் இருக்கு, இப்படி எழுதினான் தேர்ல, அப்படி எழுதினான் என்றெல்லாம் சொல்லலாம். ஆனா அதெல்லாம் ரசிக்கக்கூடியது அன்று. நம்முடைய பவனோபாவனைக்கு சேர எவ்வளவு சொன்னாலும் அது அவனுடைய ஒரு ஆச்சரியத்துக்கு, அவனுடைய பெருமைக்கு அது சேரவே சேராது. அதனால நம்முடைய ஆழ்வார்களுடைய வாக்கை கொண்டு அனுபவிக்க வேண்டும். அதுலேயும் யாருடைய வாக்கை கொண்டு அனுபவிக்கணும்னா யானைப்பாகனுடைய வாக்கை கொண்டு அனுபவிக்கணும். இந்த யானைப்பாகன்றது யாரு? அதுக்கு தான் முதல்ல தெரிவித்தேன். யானைப்பாகனும் தேர்ப்பாகனும் இருக்கணும். யானைப்பாகன்னா யாருன்னா வேற யாரும் இல்லை, எங்க ஊர் ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வார். அவர் தான் யானைப்பாகன். அவர் அனுபவித்தார் இவ்விடத்திலே பார்த்த சாரதியை அனுபவித்தா போலே மற்றொருவர் அனுபவிக்கவில்லை என்று சொல்ல வேண்டும். அவ்வளவு ஈடுபாடு கண்ணபிரான் விஷயத்திலே என்பதை அற்புதமாக பார்க்கிறோம். அதனாலே யானைப்பாகன் என்பது சுவாமி நம்மாழ்வாரையே காட்டும் இவ்விடத்திலே. என்ன யானைப்பாகன்னா என்னன்னா பலபடியாக நிரூபிக்கலாம் இவ்விடத்திலே நம்மாழ்வாரை யானைப்பாகன் என்று முதல்ல சொல்ல வேண்டும்னு சொன்ன. யானைன்னு சொன்னாலே நம்முடைய சம்பிரதாயத்தில் எம்பெருமானே ஒரு யானை. தென்னானாய், வடவானாய், குடபாலானாய், குணபால மதையானாய் என்று தெரிவிக்கிறார் சுவாமி நம்மாழ்வார், சுவாமி திருமங்கையாழ்வார் தம்முடைய திருநெடுந்தாண்டகத்தில். நாளே அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா யானையாக இருக்கிறான். 4 திக்குக்கு 4 யானையாக. திருவரங்கம் என்ன, திருப்பதி என்ன, இங்கெல்லாம் திவதேசங்கள்ல பெரிய எல்லா திவதேசத்திலுமே அவன் பெரிய மத்த கஜத்தை போலே இருக்கிறான். யானையாக இருக்கிறான்னு அர்த்தம். எல்லா விதத்திலையும் சுவாதந்திரத்தோடைய கூடினவன். யானைன்னு சொன்ன என்ன, யாரும் அவ்வளவு சுலபமா அடக்க முடியாது. அதுக்குன்னு தனிப்பட்டவன் அந்த யானை பாகன் இருக்கணும். அவன் தான் அந்த யானையை அடக்கி ஆட முடியுமே தவிர சாதாரணமா இருக்கிறவா நாம போயிட்டோம்னா என்ன பண்ணுவோம், சொரட்டி எரிஞ்சுடுறது யானை தூக்கி. போல எத்தனையோ சம்பவங்களை பார்க்கிறோம். ஆக யானை என்று சொன்னால் அதை அடக்குவதற்கு பாகன் வேண்டும். அதே போல அடக்கினவர் யார் என்று சொன்னால் அவர் தான் எங்க ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வார். சுவாமி யானைப்பாகன் யானையை அடக்கிறான்னு சொன்னார். அவன் கையில அங்குஷம் வேண்டுமே, அங்குஷத்தை கொண்டுதான் ஆனையை அடக்க வேண்டும். கையில அங்குஷம் ஒண்ணு வச்சுருக்கான், ஒரு பெரிய நீண்ட குச்சி ஒண்ணு வச்சுருக்கான், அதுக்கு அங்குஷம்னு பேர். அதை கொண்டு அடக்குகிறான். இப்போ நம்மாழ்வாருக்கு எங்க இருக்கு அங்குஷம்? அப்படி ஏதாவது வச்சுருக்காரா? எங்களுக்கு என்னவோ தெரியல. உங்க ஊர்ல இருக்கா? அப்படி ஆழ்வார்த்திலேருந்து வந்திருக்கு அப்படின்னால எங்க ஏதாவது வச்சுருக்காரா சுவாமி? அங்கேயும் ஒன்றும் கிடையாது. எது அங்குஷம்னா ஞான முத்திரை இருக்கே, அதான் அங்குஷம்னா. உபதேச முத்திரை இருக்கே, அதுதான் அங்குஷம். அதை கொண்டுதான் அடக்கினார் எம்பெருமானை. கரையேற்றும் அவனுக்கும் 4 அறிவித்து என்று அற்புதமாக எடுத்து காட்டுகிறார் ஆச்சாரியத்திலே அழகிய மனவாள பெருமாள் நாயனார். எம்பெருமான் வந்தான், ஆழ்வாரிடத்திலே வந்தான். வந்து ஆழ்வாரை இந்த திருமேனியோட அழைத்து செல்ல வேண்டும் ஆசைப்பட்டான். ஆழ்வார் எழுந்தருள் இருந்தாரே அந்த திருமேனினா அவருடைய உடம்பு. இப்படி இருக்கும் காலத்துல அதோட இங்கிருந்து பரமபதத்துக்கு அழைத்து போக வேண்டும் என்று எம்பெருமானுக்கு ஆசை. ஏன் இந்த ஒரு விபரீத ஆசை? மற்ற யாரிடத்தையும் இப்படிப்பட்ட ஆசை வரலனா. இதை போல எத்தனையோ ரிஷிகள்லாம் இருந்தாரே, எவ்வளோ பெரிய தபஸ்விகள் அவள்லாம் இருந்தாரே, அவர்களிடத்துல எல்லாம் ஆசை ஏற்பட்டதா அப்படின்னா அவ இடத்துல எல்லாம் இப்படி ஆசை ஏற்படல. ஆழ்வார் ஒருத்தர் இடத்துல மட்டும் இந்த ஆசை வந்தது எம்பெருமான். ஏன் இந்த ஆசை வந்ததுன்னா எம்பெருமானுக்கு ஆசை இங்கிருந்து அழைத்து சென்று ஆழ்வாரை அங்கு கொண்டு போய் வைக்கணும், பரமபதத்திலே வைக்கணும். பரமபதத்திலே வைத்து எல்லாருக்கும் காட்ட வேண்டும். வாங்கோ, நீங்கள்லாம் இங்க பரமபதத்துல இருக்க, உங்களுக்கு ஸ்வரூபம் நன்னா பிரகாசிக்கிறது. என்ன ஸ்வரூபம்னா ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவுடைய தன்மை அது உங்களுக்கு எல்லாம் நன்னா தெரிகிறது இந்த லோகத்துல இருக்கிறபடினால். அதுல எந்த குறையும் கிடையாது. ஆனால் நமக்கு என்ன ஆகுது, இந்த பூலோகத்துல இந்த ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபம் அது தெரியற மாதிரி இருக்கு. எப்போ தெரியும் எப்போ தெரியாதுன்னே தெரியல. 1:30 மணி காலம் உபன்யாசம் கேட்கும் போது நல்லா தெளிவா ஜீவாத்ம ஸ்வரூபம் தெரியற மாதிரி இருக்கு. இங்கேருந்து எழுந்து போகும்போது எல்லாம் போயிடுறது, எல்லாம் மறந்து. சில பேர் எழுந்திருக்கும் போது இந்த வேஷ்டி எதுவும் ஒட்டிக்க கூடாதுன்னு, அதாவது தூசி எதுவும் ஒட்டிக்க கூடாதுன்னு இப்படி உடலிட்டு வேஷ்டி புடவை எல்லாம் உதறிட்டு போனா அதுல ஒட்டின்னு இருக்க அர்த்தமும் சேர்ந்து போடுறது. ஏதோ அதுலயாவது ஒட்டின்னு வரும்னு பார்த்தா இதுக்குள்ளதான் ஒட்டிக்க மாட்டேங்கிறது. இந்த தலைக்குள்ளதான் ஒன்றும் போல, வேஷ்டி புடவையிலையாவது ஒட்டின்னு வரும் பார்த்தா அது கூட ஒட்டிக்கிறதுக்கு வழி இல்லை. அப்படி நாம் இங்கேயே உதறிட்டு போயிடுறோம். ஐயோ எந்த அர்த்தமும் கூட வந்துடக்கூடாது நமக்கு, அதனால அதெல்லாம் எதுவும் வேண்டான்னு விட்டுட்டு போயிடும். ஆக இப்படி இந்த லோகத்துல நமக்கு அஜ்ஞானம் நிறைந்து இருக்கிறது. ஜீவாத்மா எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டது என்கிற அந்த ஞானம் இருக்கே, சேஷத்துவமே ஆத்மாவுக்கு ஸ்வரூபம் என்கிற அந்த ஞானம் இருக்கே, அது அப்பப்போ வருது அப்பப்போ போறதுதான் அதிகமா இருக்கு, வருதுன்றது ரொம்ப குறைவா இருக்கு. அதுதான் நமக்கு உண்டான தன்மை. ஆனால் ஆழ்வாருக்கு எப்படி இருந்தா அது மாறவே இல்லை ஒரு நாளும், அரக்ஷணம் கூட மாறாமல் அப்படி எம்பெருமான் கடாட்சித்தான் ஆழ்வாரை. எம்பெருமானுக்கே ஆச்சரியம், இப்படி கூட நம்முடைய கடாட்சமானது காரியம் பண்ணுமா
நாம் பார்த்த பார்வை இப்படி கூட காரியம் பண்ணுமா? இப்படி துடித்து போறாரே நம்மை விட்டு பிரிந்தால், இப்படி மயங்கி போகிறாரே இவர் என்றெல்லாம் எம்பெருமானுக்கே ஆச்சரியம். அதனால எம்பெருமான் நினைத்தான் ஆழ்வாரை கொண்டு போய் அங்க வைக்கணும் பரமபதத்துல. அங்க இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் அவர்களுக்கெல்லாம் காட்டணும், பாங்கோ உங்களுக்கு எல்லாம் நல்ல தெளிந்த ஞானம் இருக்கு. ஏன் அப்படின்னா நீங்கள் என்னை விட்டு பிரியவே இல்லை, இங்கே இருக்கு. ஆதிசேஷன், கருடன், சேனமுகலியார் முதலான எத்தனையோ பேர் அங்க நித்தியசூரிகள் எப்பொழுதும் எம்பெருமானுடைய நித்திய சங்கல்பத்தாலே இடைவிடாமல் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு போறக்கூடியவர்கள். அப்படி இருக்கிறபடினாலே உங்களுக்கு நல்ல தெளிந்த ஞானம் இருக்கு. நீங்க பரமபதத்தை விட்டு போறதுல இங்கே இருக்கு, அதனால தெளிந்த ஞானம் இருக்கு. ஆனால் பூலோகத்துல அங்கே அஜ்ஞானம் தான் எல்லா விஷயத்திலையும் நிறைந்திருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல நம்மை விட்டால் தரிக்க முடியாத ஒரு தன்மை உங்களுக்கு எப்படி இருக்கோ, இந்த லோகத்துல என்னை விட்டா உங்களால தரிக்க முடியுமா? எம்பெருமான் நித்தியசூரிகளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, என்னை விட்டா உங்களால தரிக்க முடியாது இல்லையோ. அதே போலத்தான் ஆழ்வார்னு ஒருத்தர் ஆஷன் வந்திருக்கேன். ஆழ்வார் திருநாள் திருப்புடி ஆழ்வார் அடியில நம்மையே நினைத்து கொண்டிருந்தவர், அவரை ஆஷன் வந்திருக்கேங்க. பாருங்க என்ன ஆச்சரியம். இந்த திருமேனியிலே, அதாவது பாஞ்சபௌதிகமான சரீரத்திலே நம்முடையதெல்லாம் 5 பூதங்களாலான உடம்பு. அதே போலத்தான் ஆழ்வார்னுடையதும் இங்கே அவதரித்த காலத்திலே அது 5 பூதங்களாலான திருமேனியாகத்தான் இருந்தது. அது என்னதான் ஆனாலும் உயர்ந்தவர் ஆழ்வார்ன்றபடினாலே அதை உடம்புன்னு சொல்றதில்ல, திருமேனின்னு சொல்லுகிறோம். ஆக அப்படிப்பட்ட பாஞ்சபௌதிகமான திருமேனி, அந்த திருமேனி இருக்க இந்த 5 பூதங்களோட கூடிய இந்த உடம்புல இப்படிப்பட்ட ஞானம் ஏற்படுவது அசாத்தியமான ஒரு காரியம். ஆனா அது ஆழ்வாருக்கு ஏற்பட்டிருக்கு. அது எங்கே ஏற்படும்? பரமபதத்தில் இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் அவர்களுடையது அது பஞ்சோபனிஷன்மயமான திருமேனி அவர்களுடையது. அது 5 பூதங்களாலே ஆனது அன்று. மண்ணோ, காற்றோ, நெருப்போ, ஆகாயமோ, அதே போல ஜலமோ இதாலே ஆனது அன்று அங்கிருக்கக்கூடிய நித்தியசூரிகளுடைய உடம்பு. புரியறதுக்காக சொன்ன அவர்களுடைய திருமேனி அதனால் ஆனது அன்று. அவர்களுடையது பஞ்சோபனிஷன்மயமான திருமேனி. பரமேஷ்டி, புமான், விஸ்வஹா, நிவர்த்தஹா, சர்வஹா என்று சொல்லக்கூடிய 5 உபனிஷன்மயமான இருக்கக்கூடிய திருமேனி அவர்களுடையது. அப்படிப்பட்ட திருமேனியில தான் அந்த ஞானம் பரிபூர்ண ஞானம்னு இருக்கு. அஜ்ஞானமே கலசாத ஞானம் அது அங்கதான் ஏற்படும். அப்படிப்பட்ட ஞானம் ஆழ்வாருக்கு பாஞ்சபௌதிகமாக இருக்கும் காலத்துல இங்கே ஏற்பட்டது என்கிறபடியினாலே எம்பெருமானுக்கு என்ன ஆசைன்னா இவரை கொண்டு போய் அங்க வச்சு காட்டணும் எல்லாருக்கும். பாருங்க, பூலோகத்துல 5 பூதங்களாலான ஒரு உடம்பு, அதுல இப்படிப்பட்ட தெளிந்த ஞானம். இவருடைய ஞானத்தை வச்சு பார்த்தா உங்க ஞானத்தெல்லாம் விழுங்கிடுவார் போல இருக்கு. அப்படிப்பட்ட ஞானத்தோட கூடியிருக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். நம்மை விட்டு பிரிந்தால் அப்படி துடிக்கிறார் என்பதை காட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டான் எம்பெருமான். வந்து நின்றான். வந்து நின்று, ஆழ்வீர் உம்மை நான் பரமபதத்துக்கு ஆசன் போறேன், வாரும் புறப்படும்னா. புறப்படும் உடனே ஆழ்வார் கேட்டார், சித்தமா இருக்கேன் வரத்துக்கு, ஆனா இந்த சரீரம் ஒண்ணு இருக்கேப்பா, இதை இன்னும் போக்கலையேன். இந்த சரீரத்தோட கூட்டின்னு போலான் இருக்கேன். அங்க கூட்டின்னு போய் வைத்து எல்லாருக்கும் காட்ட வேண்டும்னு ஆசைப்படுறேன் நான் என்று தெரிவித்தான் எம்பெருமான். கூடவே கூடாதுன்னு தெரிவித்தார் ஆழ்வார். பொங்கைம்புலனும் பொறியைந்தும் கரிமேந்திரியம் 5 பூதம் இங்கிப்புயிரே பிரகிருதி மான்கான மனங்களே என்று ஆழ்வார் கரையேற்றக்கூடிய எம்பெருமான், அதாவது சம்சாரம்னு சொல்லக்கூடிய பெரிய சமுத்திரத்திலிருந்து நம்மை ஏற்றி பரமபதத்திலே கொண்டு வைக்கக்கூடிய எம்பெருமான். அப்படிப்பட்டவனுக்கும் 4 6 24 பிரிகிறது இந்த அச்சேதன தத்துவம். அச்சேதனம்னா ஞானம் இல்லாத தத்துவம் இருக்கு. ஞானத்தோட கூடினது நமக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா, ஞானம் இல்லாதது நம்முடைய சரீரம். சரீரத்துக்கு ஞானம் கிடையாது, ஜீவாத்மாவுக்கு தான் ஞானம் இருக்கு. அதனால தான் ஜீவாத்மா வெளியில போயிட்டான்னா சரீரத்துக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அதனால ஞானம் இல்லாத இந்த சரீரம், அதே போல மற்ற பதார்த்தங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. 24 இந்த ஜட பதார்த்தமானது பிரிகிறது. அப்படிப்பட்ட அந்த 24 தத்துவம் இருக்கு. அந்த தத்துவத்தை பற்றி எம்பெருமானுக்கும் தெரிவித்தார், அவனுக்கும் உபதேசித்தார். என்ன எம்பெருமானே, இது எவ்வளவு தாழ்ந்தது இந்த அச்சேதனம், இத்தோட இந்த சரீரத்தோட ஆசன் போறேன்னு சொல்றேன். அச்சேதனம் தானே இந்த சரீரம், ஞானம் இல்லாதது தானே இந்த சரீரம். அப்படிப்பட்ட இந்த சரீரத்தோட அழைத்து போகிறேன்னு சொல்றையே, இது நீ போய் சொல்லலாமா எம்பெருமானே? எல்லாம் அறிந்த சர்வஜனாகிற நீ இதை ஒரு நாளும் சொல்லக்கூடாது என்று அவனையே தடுத்தார் எம்பெருமான் ஆழ்வார் நம்மாழ்வார். ஆக யானையாகிய எம்பெருமான், அப்படிப்பட்ட யானையாகிய எம்பெருமானை தன்னுடைய ஞான முத்திரையாலே, தன்னுடைய ஞானோபதேசத்தாலே, இதுதான் அங்குஷம். யானைக்கு அங்குஷம் வேணுமொழியோ தடுப்பதற்கு, அதை தடுத்தார் ஆழ்வார். அதனாலே அவர் யானைப்பாகன். அடுத்தபடியா யானைப்பாகன்னு சொன்னா மற்ற மதங்களெல்லாம் இருக்கு, அவைகளெல்லாம் எப்படி இருக்கு? பெரிய யானை, மதம் பிடித்த யானையை போலே இருக்கிறது. மதம் பிடித்த யானை என்ன பண்றது அப்படின்னா, எல்லாம் காட்டிலே இஷ்ட பிரகாரம் சஞ்சரிக்கிறது.
காட்டிலே தனக்கு இஷ்ட பிரகாரம் அதுக்கு இப்படிதான் போனோம் அப்படிதான் வரணும்ன்ற நியமங்கள்லாம் காட்டு யானைக்கு கிடையாது இல்லையோ, அதற்கே களிறு என்று பேர். ஆக இப்படி இஷ்ட பிரகாரம் சஞ்சரிக்கக்கூடிய யானை இருக்கே காட்டு யானை, அதை போலே சஞ்சரிக்கக்கூடியவர்கள் தான் பரமதத்தவர்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு நியமம் இல்லாமல் எப்படி சஞ்சரிக்க வேண்டும் என்று தெரியாமல், அது வேத பாக்கியர்களாக இருந்தாலும் சரி, வேத குதிருஷ்டிகளாக இருந்தாலும் சரி, அதாவது வேதத்தை ஒப்புக்கொள்ளாதவர்கள் பிரமாணமாக, அவர்கள் வேத பாக்கியர்கள், வேதத்துக்கு வெளியில நிற்கக்கூடியவா, அவர்கள் இஷ்ட பிரகாரம் எதையோ சொல்றாங்க, அவளுக்கு வந்ததே அவளுக்கு தோன்றினதெல்லாம் தெரிவிக்கிறார்கள் அவர்கள் என்று பார்க்கிறோம். அதற்கு மேலே வேதத்தை ஒப்புக்கொண்டு இல்ல வேதத்துல சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறோம் என்று சொல்லிட்டோ அதற்கு தப்பான அர்த்தம் சொல்லக்கூடியவர், அது பார்வை சரியில்லை அவர்களுக்கு, அதனாலே குதிருஷ்டிகள் என்று அவர்களுக்கு பேர். பார்வை சரியில்லாத குதிருஷ்டிகள் அவர்கள் எல்லாம் என்ன பண்றா அப்படின்னா, அவர்கள் எல்லாம் அத்வைதிகள் முதலானவர்கள், அவர்கள் எல்லாம் வேதத்தை பிரமாணமாக ஒத்துக்கொண்டு கடைசியிலே அதற்கு தவறான அர்த்தங்களை சொல்லுகிறார்கள். சொல்லுகிறபடினாலே அவர்களும் இஷ்ட பிரகாரம் சஞ்சரிக்கிறார்கள், வேதத்தை கொண்டு சஞ்சரிக்கிறார்கள், வேதம் இல்லாமல் சஞ்சரிக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அங்குஷமிட்டு நீங்கள் சொல்வது சரியன்று என்று அந்த யானைகளையெல்லாம் தடுக்கக்கூடிய யானைப்பாகன் இப்பொழுதும் அங்குஷம் எது? ஞானந்தான். ஆக ஞானமுத்திரை தான் ஆழ்வாருக்கு, அதனாலேயே அவர்களையும் தடுக்கிறார் ஆழ்வார் என்பதாக பார்க்கிறோம். அதற்கு மேலே யானைப்பாகன் சொன்ன இடத்துல அதற்கு அடுத்தபடியாக ஆனை யாருன்னா நாம தான் யானை, வேற யாரும் கிடையாது. நாம மட்டும் என்ன பண்றோம், நாமும் இஷ்ட பிரகாரம் செஞ்சாரம், நமக்கும் ஒன்னும் ஒரு வரம்பு கிடையாது, ஒண்ணு கிடையாது, நாமும் இஷ்ட பிரகாரம் செஞ்சாரம் எல்லாம் தெரிகிறது. ஆனாலும் கூட தெரிந்தாலும் அதெல்லாம் கொண்டு வருது, அனுஷ்டானத்திலே கொண்டு வருதுங்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையோ. இடத்துல இந்த சரீரம் அநேக விஷயத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறது, அதற்கு மேலே பந்துக்கள் அநேகம் பேர் இடம் கொடுக்க மாட்டேன்றா, இப்படி எல்லாம் இதுல எவ்வளவு சிரமங்கள் இருக்கிறது. அப்படி இருக்கும் காலத்துல நாமும் என்ன பண்றோம் அப்படின்னா, நாமும் எதையோ சஞ்சாரம் பண்ணுகிறோம். அதற்கு மேலே என்ன இடத்துல எதையோ ஆசை கொண்டு, ஐஸ்வர்யம் என்ன மற்ற புருஷார்த்தங்கள் அதெல்லாம் ஆசை கொண்டு அதிலே எல்லாம் திரிகிறோம் நாம். ஆக நமக்கும் ஒரு வரம்பில்லாமல் திரிகிறபடினாலே நம்மையும் ஆணை என்று சொல்ல வேண்டும். ஆக நம்மையும் என்ன பண்றார் ஆழ்வார்னா, தம்முடைய அங்குஷம் ஞானமுத்திரை தான் அங்குஷம், அதனாலே உபதேசம் பண்ணுகிறார். எத்தனை உபதேசம் திருவாய்மொழியை எடுத்துட்டு பார்த்தா ஒவ்வொரு பதிகத்திலையும் உபதேசம் தான், எல்லாம் உபதேசம் பண்றார். ஒன்று தாம் அனுபவிப்பர், நமக்கும் உபதேசம் பண்ணுவர், அல்லது நமக்கு உபதேசம் அதை பிரதானமாக கொள்வர், உள்ளுக்குள்ளே தாம் அனுபவிப்பர். ஆக இரண்டுமே உண்டானதுதான் திருவாய்மொழிக்கு ஒவ்வொரு பதிகத்திலையும். அதை எவ்வளவு உபதேசம் பண்றார் நமக்கு. ஐஸ்வர்யம் தியாஜ்யம், கைவல்யம் தியாஜ்யம், பந்துக்கள் பக்கலிலே விசேஷ பிரீதி கொள்வது தியாஜ்யம், இத்தியாதியான எத்தனையோ விஷயங்களை ஆழ்வார் நமக்கு உபதேசம் பண்ணுகிறார். அதனாலே நாமும் ஆணைகள் தான், இஷ்ட பிரகாரம் சஞ்சரிக்கக்கூடியவர். நம்மையும் திருத்தக்கூடியவர் யாருன்னா ஆணை பாகன் வேணுமோ இல்லையோ, அதனாலே அந்த பாகன் யாருன்னா சுவாமி நம்மாழ்வார். ஆக சுவாமி நம்மாழ்வார் தான் யானைப்பாகனாக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட சுவாமி நம்மாழ்வார் ஆகிற யானைப்பாகன் அவர் அனுபவிக்கக்கூடிய தேர்ப்பாகன், அதுதான் இவ்விடத்துல விஷயம். நாளே யானைப்பாகன் அனுபவிக்கக்கூடிய தேர்ப்பாகன் இருக்கணும் தலைப்பு. இருந்தாலும் தேர்ப்பாகனும் யானைப்பாகனும் ஏன் கொடுத்தன்னா, இன்னைக்கு தேர்ப்பாகன் தான் கதாநாயகன், அதனால அவரை தான் முதல்ல சொல்லணும், அப்புறம் யானைப்பாகன் ஆழ்வாரை பற்றி தெரிவிக்க வேணும். அப்படி சொன்னாதான் எங்க ஆழ்வாருக்கும் உவப்பு. என்னதான் ஆனாலும் பார்த்தசாரதியை முதல்ல சொல்லி என்னை சொன்னாதான் ஆனந்தம் என்று நினைக்கக்கூடியவர் ஆழ்வார். அதற்கு சேரவும் இவ்விடத்திலே தேர்ப்பாகனம் யானைப்பாகனம்னு தலைப்பை கொடுத்தேன். அதுல யானைப்பாகனாகிற சுவாமி நம்மாழ்வார் அவர் தேர்ப்பாகனை எப்படி அனுபவிக்கிறார், அதுதான் விஷயம். இடத்துல தேர்ப்பாகனை அனுபவிக்கிறதுனா அவ்வளவு ஆச்சரியம். நம்மாழ்வார் அனுபவிக்கக்கூடியதுன்னா பார்த்தசாரதியை அற்புதமாக அனுபவிக்கிறார். பல பாசுரங்கள் இடத்துல எதா அவகாசம் இடத்துல எதெல்லாம் சேருமோ இடத்துல எடுத்து விண்ணப்பிக்கிறேன். அதுல எம்பெருமான் பரமபதத்திலே எழுந்தருளி இருக்கிறான். பரமபதத்திலே எழுந்தருளி இருக்கும் காலத்துல எம்பெருமானுக்கு எந்த குறையும் கிடையாது. இடத்துல ஏதாவது குறை உண்டா? ஒரு குறையும் கிடையாது. ஆனாலும் கூட இந்த லோகத்துக்கு வந்து சேருகிறான் எம்பெருமான். இந்த லோகத்துல திருப்பார்க்கடல்லே வந்து சயனித்திருக்கிறான் எம்பெருமான். அதற்கே கூப்பீடு கேட்கும் இடம்னு பேர். யாருக்காவது தேவதைகளுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் அப்பொழுது அவர்கள் வந்து தெரிவித்தால் உடனே காரியம் பண்ணணுமே. அவ பரமபதத்துக்கு வர முடியாது, பரமபதத்துக்கு வந்து சொல்ல முடியாது. அதனால இந்த அண்டத்துக்குள்ளே, அண்டம்னா 14 லோகம் கொண்டது ஒரு அண்டம், முட்டையினுடைய வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அண்டம். அப்படிப்பட்ட அண்டத்துக்குள்ளேயே ஒரு இடத்துல இருக்கணும்.
அப்படி இருந்தா தான் தேவதைகள் இந்த அண்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தேவதைகள் மேலெல்லாம் லோகம் இருக்கு. இது பூலோகம், மேலே பூவர் லோகம், அதற்கு மேலே ஸ்வர்கலோகம், மகர் லோகம், தபர் லோகம் என்றெல்லாம் மேலே லோகங்கள் வரிசையா இருக்கு. அப்படிப்பட்ட அந்த லோகத்திலே இருக்கக்கூடிய தேவதைகள், ஸ்வர்கலோகத்திலே இந்திராதி தேவதைகள் இருக்கா, அதுக்கு மேலே வரிசையா மேல் உண்டான லோகங்கள், அதுல எல்லாம் மேலே தேவதைகள்லாம் இருக்கா. கடைசி லோகமானது சத்தியலோகம் என்று சொல்லக்கூடிய லோகம், அதுலதான் பிரம்மா இருக்கார். அந்த பிரம்மா இருக்காரு. அப்படிப்பட்ட பிரம்மாவுக்காகட்டும் அல்லது மற்ற தேவதைகளுக்காகட்டும் ஏதாவது கஷ்டம் என்பது வந்தால் அப்பொழுது அவர்கள் எம்பெருமானை பார்த்து தங்கள் கஷ்டத்தை சொல்லணும் இல்லையோ, சொல்றதுக்கு பரமத்துக்கு போக முடியாது. அப்போ இந்த அண்டத்துக்குள்ளே ஒரு இடத்துல எம்பெருமான் இருக்க வேண்டும் என்கிறபடினாலே க்ஷீராப்தியிலே பார்க்கடல்லே எம்பெருமான் சயனித்திருக்கிறான் என்று பார்க்கிறோம். அந்த இடத்துல எம்பெருமான் சயனித்துத்தான் அங்கிருந்து அவதாரம் பண்ணுகிறான். எல்லா அவதாரங்களும் அங்கிருந்து பார்க்கடல்ல தான் பண்றான். அப்படி இருக்கும் காலத்துலதான் ஒரு சமயம் இடத்துல பூமியானது அது தாங்க முடியல, பாரத்தை தாங்க முடியல என்கிறபடினாலே பூமிக்கு அபிமானினியானவள் பூமி பிராட்டி அவள் அக்காலத்திலே ஒரு பசுவினுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டு தேவதைகளிடத்திலே பிரம்மாவிடத்திலே சென்று தெரிவிக்க, அப்பொழுது பிரம்மாதி தேவதைகளுடன் இந்த பசுவாகிற பூமி பிராட்டியும் சேர்ந்து எம்பெருமானை திருப்பார்கடலிலே சந்தித்து அவனிடத்துல என்னாலே பாரத்தை தாங்கவே முடியவில்லை, நிறைய கெட்டவர்கள் நிறைஞ்சு போயிட்டா பூமியில, அவ்வளவு க்ஷத்ரியர்கள்னா நிறைய கெட்டவர்கள், யாருக்கும் நற்குணங்களே இல்லை, எல்லாம் அதர்மம் செய்யக்கூடியவர்கள் நிறைந்து விட்டார்கள், அதனால என்னாலே தாங்க முடியல. அதர்மம் செய்யறவா நிறைய பேர் இருந்துட்டானா பூமிக்கு பாரம் தாங்கவே முடியாது. அதே சத்துக்கள் தர்ம மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அவர்களை தூக்குவது பஞ்சு மூட்டையை தூக்குற மாதிரி இருக்குமா பூமிக்கு. ஆனா ஒருத்தன் இருந்தா கூட, அசத்தானவன் ஒருத்தன் இருந்தா கூட ரொம்ப பாரமா இருக்கும், பெரிய இரும்பு குண்டை தூக்கி மேல வச்ச மாதிரி இருக்கும் பூமிக்கு. அதனாலே நிறைய பேர் ஆனபடினாலே தாங்க முடியவில்லை என்று அவள் முறையிட, அதற்கு சேர எம்பெருமானும் சமயம் பார்த்திருந்து வந்து பிறந்தான் இந்த லோகத்திலே. அப்படி வந்து பிறந்ததை எதற்காக ஆழ்வார் அற்புதமா தெரிவித்தார். மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான். நாளே அவதாரத்துக்கு என்ன முக்கியமான பிரயோஜனம்னா மண்ணின் பாரம் நீக்க வேண்டும். இந்த லோகத்துல பூமியினுடைய பாரம் இருக்கே அதை போக்க வேண்டும். அதற்காகவே வந்து வடமதுரையிலே பிறந்தான். வடமதுரைன்னு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மதுரை, இந்த பக்கமும் தெற்கு பாரதத்தில் இருக்கக்கூடிய மதுரையும் ஒன்று இருக்கலையோ, அதனால வடமதுரை பிறந்தான் என்று தெரிவிக்கிறார். ஆக இப்படிப்பட்ட எம்பெருமான் இங்கே வந்து பூமியினுடைய பாரத்தை நீக்க வேண்டும், மண்ணின் பாரம் நீக்குதற்கே அதுவே பிரயோஜனம் என்று காட்டினார் அவ்விடத்துல ஆழ்வார். ஆனா அதுவே பிரயோஜனம்னு சொல்றாரு, உண்மையிலேயே அது மட்டும்தான் பிரயோஜனமா? அது மட்டும் பிரயோஜனமாக இருந்தால் அதெல்லாம் அங்கிருந்தே பண்ணலாமே. பார்க்கடல்ல படுத்துட்டு இருக்கான், இவெல்லாம் போய் சொன்ன உடனே அப்பொழுது எம்பெருமான் அங்கேயே கண்ணை மூடிண்டு மண்ணில் இருக்கக்கூடிய பாரம் எல்லாம் நீங்கட்டும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணான்னா கெட்டவர்கள்லாம் உடனே அழிஞ்சு போடுவா, நல்லவர்கள் மட்டும்தான் இருப்பா, கெட்டவர்கள் யாருமே இருக்க மாட்டா. ஏன்னா சத்திய சங்கல்பம் எம்பெருமான் தான் சங்கல்பித்தான்னா அது நிறைவேறாமல் போகவே போகாது. அப்போ அது மட்டும் காரணம் அன்று, அது முக்கியமான காரணம், அதுக்காக காட்டினார். ஏன்னா தேவதைகள்லாம் சென்று பிரார்த்தித்தபடினாலே தானே வந்து பிறந்தான் எம்பெருமான். அவன் பிறப்பதற்கு அது முக்கியமான காரணமாக இருந்தபடினாலே ஆழ்வார் மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான் அதை அவதாரத்துக்கு பிரயோஜனமாக காட்டியருளினார் தம்முடைய திருவாய்மொழியில். ஆக அது மட்டும் அன்று, அதற்கு மேலேயும் அநேக காரியம் செய்ய வேண்டும் என்பதற்காக வந்து திருவதாரம் பண்ணினான் எம்பெருமான். சரி, இந்த லோகத்துக்கு வந்தானே, எவ்வளவு கஷ்டம் பாருங்க. இந்த லோகத்துல பூவினுடைய பாரத்தை நீக்க வேண்டும்னு வந்தான். வந்து சேர்ந்தா ஏதோ வந்தான், அவன் பாட்டுல ஏதோ ஒரு பட்சத்துல சேர்ந்தான், யுத்தம் பண்ணினான், எல்லாரையும் அழித்தான் என்று ஏற்பட்டதான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை. வந்து சேர்ந்தான். வந்த உடனே சரி, கிருஷ்ணனானவன் பாண்டவர்களுக்கு ரொம்ப பக்ஷபதித்து நிற்கிறான் என்பதை எல்லாரும் அறிந்தார்கள். பாண்டவர்கள் சொன்னா ரொம்ப பிரீத்தி கண்ணனுக்கு என்பது கௌரவர்கள், திருதராஷ்டிரன் முதலியவர்களுக்கு நன்னா தெரிந்தது, துரியோதனாதிகளுக்கு தெரிந்தது. தெரிந்தபடினாலே அவர்கள் செய்த காரியம் என்னன்னா, எப்படியாவது கண்ணனை விலை பேசி வாங்கிடணும்னா அவளுக்கு அபிப்பிராயம். கண்ணனை எப்படியாவது விலை கொடுத்து வாங்கிடணும். இல்லை நமக்கு தானே எப்பவுமே அதே தானே பழக்கம். எந்த பதார்த்தமா இருந்தாலும் கிடைக்கலன்னா உடனே எப்படியாவது விலையை கொடுத்து ஏதோ ஒரு பணத்தை கொடுத்து வாங்கிடும். அதே போல கண்ணனையே வாங்கிடணும்னு நினைக்கிறேன். என்ன ஆச்சரியம்!
பெரியவனான கண்ணன் அவனையே விலை கொடுத்து வாங்கிடணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் துரியோதனாதிகள். அதற்காகவே பீஷ்மர் அனுப்பினார், துரியோதனை அனுப்பினார். போடா துரியோதனா, போய் கண்ணன் கிட்ட ஏதாவது பிரயோஜனமா யுத்தம் வரப்போறது, அதுக்கு ஏதாவது பிரயோஜனமா எதையாவது வாங்கிட்டு வா கன்னடத்துல இருந்து என்று அனுப்பினார். துரியோதனன் வந்து சேர்ந்தான். அதே சமயத்துல அர்ஜுனனும் வந்தான். 2 பேரும் வந்த காலத்துல அர்ஜுனன் திருவடி பார்ஸ்வத்துல கையை கட்டி நின்றான். துரியோதனன் திருமுடி பார்ஸ்வத்துல எம்பெருமான் படுத்திருக்கானே அவனுடைய தலை இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சிம்மாசனத்தை இட்டிருந்தான். அங்கே அமர்ந்திருந்தான் துரியோதனன். எழுந்த உடனே கண்ணன் முதல்ல பார்த்தது அர்ஜுனனை. அர்ஜுனா வந்தாயா, ரொம்ப சந்தோஷம்னா தலையை தூக்கி பார்த்தான். துரியோதனை பார்த்த உடனே துரியோதன மகாபிரபு நீரும் வந்திருக்கிறா, அவர் ராஜா ஆச்சே, அதனால துரியோதன மகாபிரபு அந்த வார்த்தையிலேயே பிரிச்சுட்டான் கண்ணன் என்று ஆச்சரியமா தெரிவிக்கிறான் நம்முடைய பெரியோர்கள். அற்புதமா அர்ஜுனானா வாடா அர்ஜுனான்றான். அதுலயே தெரியலையோ எவ்வளவு ஈடுபாடு அர்ஜுனன் நடத்திலிருந்து. துரியோதனா மகாபிரபு வந்தீரா, பாரு என்ன வேணும் என்று கேட்டான். கேட்டு கடைசியிலே கண்ணன் தெரிவித்தான், என்னிடத்துல 2 தான் இருக்கு. ஒன்று நவகோடி நாராயணான்னு பெரிய சைன்யம் வச்சிருக்கேன், இன்னொரு பக்கம் நான் இருப்பேன் யுத்தத்தில் என்று தெரிவித்தான். தெரிவித்து அப்பொழுது கண்ணன் தெரிவித்தான், முதல்ல அர்ஜுனன் கேட்கட்டுமே. துரியோதனரே, முதல்ல அர்ஜுனன் கேட்கட்டும், என்ன அவனைத்தான் நான் முதல்ல பார்த்தேன், இன்னொன்னு சின்னவன் வேற, உன்னை காட்டிலும் சின்னவன், அதனால அவன் முதல்ல என்ன வேணுமே கேட்கட்டுமேனு சொன்ன உடனே துரியோதனனுக்கு உள்ள படபடப்படான்னு அடிச்சுடுது. ஐயோ அர்ஜுனன் எங்கேயாவது நவகோட்டி நாராயணனை வாங்கிட்டு போட போறா, பெரிய சைன்யம்னு சொல்றான், 9 கோடி பேர் நிறைந்த சைன்யம், பெரிய சைன்யம், அதை எங்கேயாவது வாங்கிட்டு போயிட போறான் அர்ஜுனன் என்று இவனுக்கு உள்ள அடிச்சுக்கிறது. அடித்து கொண்ட காலத்துல பார்த்துட்டே இருந்தான். அர்ஜுனன் தெரிவித்தான், கண்ணா நீ ஒருத்தன் என் பக்கத்துல இருந்தா போரும், வேற எதுவும் வேண்டான்னுட்டான். பார்த்தான் துரியோதனன், அப்பாடா ரொம்ப ஆனந்தம், நல்ல வேலை நவகோடி நாராயணனை விட்டுட்டான், பைத்தியம் ஏமாண்டு போயிட்டு அர்ஜுனன் என்று நினைத்து எனக்கு நவகோடி நாராயணனை கொடுத்துடும் சுவாமி அப்படின்னு சொன்னா வாங்கி போயிட்டான். சரின்னு பெரிய சைன்யத்தை வாங்கி வந்தேன். பீஷ்மர் இடத்துல போய் சொன்னா, பெரிய சைன்யம் நவகோடி நாராயணனை வாங்கி வந்துட்டேன், இனி ஒரு குறையும் கிடையாது, நம்ம யாராலும் ஜெயிக்க முடியாது. பீஷ்மர் தெரிவித்தா, போடா முட்டாள், என்னடா வாங்கி வந்தே, ஒரு பிடி கழுத விஷ்டை வாங்கி வந்திருக்கிய, என்னத்துக்கு பிரயோஜனம், இது ஒன்னும் பிரயோஜனப்படாது, நவகோடி நாராயணன் என்னத்துக்குடா பிரயோஜனம், கண்ணன் ஒரு பக்கம் இருந்தா போருமேடா, எல்லாத்தையும் அழிச்சிருவானே. எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எர்த்த பார்த்தோ தனுத்தரஹா தத்ர ஸ்ரீ என்று அங்கல்லவா ஸ்ரீ இருக்கிறது, கண்ணபிரான் எங்கே இருக்கிறானோ அங்கேதான் வெற்றி நிச்சயம்டா. இப்படி ஏமாந்து போய் வந்துட்டியே, சரி மறுபடியும் போய் கண்ணனிடத்துல கேடு, மறுபடியும் ஆயுதம் எடுக்க கூடாதவன் அவனிடத்துல பிரதிஜை பண்ணி வாங்கிடுவா, சத்தியம் பண்ணி வாங்கிடுவான், ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி வாங்கிடுவான் என்று தெரிவித்து பீஷ்மர் மறுபடியும் அனுப்பினார். மறுபடியும் வந்து சேர்ந்தான் துரியோதனன். வந்து சேர்ந்து கண்ணபிரானத்துல, பெருமானே நீ ஆயுதம் எடுக்க கூடாது யுத்தத்துல, நீ யுத்தத்துல பாண்டவ பக்கம் இருந்துட்டு போ, ஆனால் ஆயுதம் எடுக்க கூடாது. பார்த்தான் கண்ணன், பார்த்தான், என்னடா இது பூபாரத்தை நீக்கணும்னு வந்தா ஆயுதமே எடுக்க கூடாதுன்றானே. சரி கேட்கிறான் ஏதோ துரியோதனன், பரவாயில்ல இருக்கட்டும், அது இருக்கட்டும் என்று அதையும் தெரிவித்தான் கண்ணபிரான். சரி அப்படியே ஆகட்டும் என்று ஆயுதமே எடுக்கக்கூடாது, ஆயுதம் எடுக்காமலே பாண்டவர்களுக்கு நாம் வெற்றியை தேடித்தர வேண்டும் கண்ணபிரான் நினைத்தான். அப்பொழுது சரி பார்ப்போம், அதையும் பண்ணுவோம், ஆனா யாருக்கு என்ன தெரிய போறதுன்னா ரகசியமா பண்ணிட்டு போயிடுவோம், நம்ம கையில ஆயுதம் இருக்கா இல்லையா இதெல்லாம் யாருக்கும் தெரியாது, அதனால ரகசியமா ஆயுதம் எடுக்கலன்னு பேர் இருக்கட்டும், ஆனா அப்படி எப்படி எடுக்கிறோம்னு யாருக்கும் தெரியாம பண்ணிடுவோம். பார்த்துட்டே இருந்தார் தேர் யானை பாகன், யார் ஆழ்வார், நம்மாழ்வார் பார்த்துட்டே இருந்து, நீ அப்படி ஆயுதம் எடுக்காம யுத்தம் பண்ணினாய் பெருமானிடத்துல கேட்டார் கண்ணபிரானிடத்துல. ஆமா நான் ஆயுதமே எடுக்கல, நான் எங்க ஆயுதம் எடுத்தேன் கண்ணபிரான் தெரிவித்தான். அப்படிலாம் சொல்லாத எம்பெருமானே, நன்னா யோசிச்சு சொல்லு, என்கிட்ட ஆயுதம் எடுக்கலையான். ஆழ்வாருக்கு எங்க தெரிய போறது, அதெல்லாம் ஒன்னும் தெரியாது என்று எம்பெருமான் நினைத்தான். ஆழ்வார் பார்த்தார், ஐயோ எனக்கா தெரியாது, உனக்கு தெரியும்னா எனக்கும் தெரியுமே, அதையே மறந்துட்டிய, நீ சர்வஜன்னா அதே ஞானத்தை தானே எனக்கு கொடுத்துருக்க. ஆழ்வார் நினைத்தார், அந்த ஞானத்தை தானே எனக்கு கொடுத்திருக்கும் போது எனக்கு தெரியாதா, உனக்கு தெரிந்ததெல்லாம் எனக்கும் தெரியும், அப்படி அல்லவா எம்பெருமான் மயர்வர மதிநலம் அருளினன்னு அஜானத்தை அடியோடு போக்கு ஆழ்வாருக்கு பக்தி ரூபா பண்ண ஞானத்தை கொடுத்தான். கொடுத்தபடினாலே அவனுக்கு தெரிந்ததெல்லாம் இவருக்கு தெரியும். அதனால அவன் என்னோ ரகசியம் நினைச்சுட்டு இருக்கான், யாருக்கும் தெரியாதது, நம்ம அவதாரத்துல பண்ணினது. ஏன்னா நித்தியசூரிகள் இதை பத்தி அவ யோசிக்கலாம் போறது இல்லவா. அப்புறம் இந்த லோகத்துல இருக்கிறவாளோ ஒருத்தருக்கும் தெரியாது, நம்ம பத்தி ஏதாவது தெரிஞ்சாத்தானே, யாராவது நம்ம பத்தி நினைச்சாதான் எம்பெருமான் நினைக்கிறான். அதுக்கப்புறம் தானே நாம் எப்படி யுத்தம் பண்ணினோம், நாம் கேவலம் சாரதியா இருந்தோமா, நாம் ஆயுதம் எடுத்தோமா இல்லையா என்கிற இந்த ரகசியம் எல்லாம் யாருக்கு தெரிய போறது, யாருக்கும் தெரிய போறது இல்லை, அதெல்லாம் மறைச்சுடலாம் என்று நினைத்தான் எம்பெருமான். ஆழ்வார் உடனே தெரிவித்தார், அதெல்லாம் சொல்லாத என்கிட்ட, எனக்கு நன்னா தெரியும்னு பாட்டை பாடிட்டார். கொல்லாமா கோல் கொலை செய்து பாரத போர்
எல்லா சேனையும் இருள தவித்த எந்தாய் என்று ஆச்சரியமாக 3ஆம் பத்திலே 2ஆம் திருவாய்மொழி அதுல 3ஆம் பாசுரத்திலே கொல்லாமா கோல் கொலை செய்து பாரத போர் என்ன பண்ணின நீ தேர் ஓட்டுறேன்னு போனேன். தேர் ஓட்டுறேன்னு போட்டு அர்ஜுனனுக்கு சாரதியாக மட்டும் இருப்பேன்னா வேற எதுவும் பண்ண மாட்டேன் என்று தெரிவித்து நீ அங்கு போன காலத்துல பண்ணினது என்ன அப்படின்னா கோலை எடுத்த. எதுக்காக கோலை எடுத்தேன்னா சுவாமி கோல் எடுத்தது எதுக்கு? சாட்டை வேண்டாமா? குதிரை அடிச்சு தானே ஓட்டணும், அதுக்கு சாட்டை வேண்டாமா? அதுக்காக சாட்டை எடுத்து குதிரையை அடிக்கணும். குதிரையை அடிக்காத நீ என்ன பண்ண? குதிரையை தான் அடிச்சேன். சும்மா சொல்லாத, குதிரையை அடிக்கல. நீ அடிச்சது எதிரி சைன்யத்தில் இருக்கிறவாள், வேற ஒண்ணும் இல்லை. குதிரையை அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ எங்க அந்த குதிரை போகணும்னு நினைக்கிறியோ அதுவே போயிடும், அது தன்னடையே போகும். உன்னுடைய குதிரைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியமே கிடையாது. நீ நினைத்த இடத்துல அது போகும். அது சத்தியசங்கல்பம் அல்லவா? இப்படி குதிரை போனோம்னா அது பாட்டில் போகும். ஒண்ணுமில்லை, ஒரு மிஷின்றான், அதுவே ஓட்டுறதுன்றான். கார் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுவே ஓட்டின்னு போகும், அதுவே நிற்கும், அதுவே போகும்னு நான் சொல்றேன். இந்த மிஷின்கே இந்த சாமர்த்தியம் இருக்குன்னா பரமச்சேதனுக்கு அவனுடைய குதிரை ஓட்டுறதுக்கு சாமர்த்தியம் இல்லையா? ஆக அதுக்கு குதிரையை அடிக்கிறதுக்கு சாட்டையா வேணும். அது ஓடுனா ஓட போறது, நில்லுனா நில்ல போறது. எல்லாம் உன்னுடைய நினைவின் அதீனமாக காரியம் செய்யக்கூடியது உன்னுடைய குதிரைகள். அப்படி இருக்கும் காலத்துல உனக்கு சாட்டை எடுக்கணும். என்ன அநியாயமா இருக்கு ஆடி. நான் தேர்ப்பாகன்னு சொன்னேன், தேரை நடத்தக்கூடியவன். தேர்ப்பாகன்னு என்ன? தேரை நடத்தக்கூடியவன். தேரை நடத்துறவன் சொன்னா கையில சாட்ட வேண்டாமா? இதெல்லாம் ஒரு கேள்வியா கேட்கிறீரே நீர். இல்ல இல்ல, அதுலதான் சூக்ஷ்மம், அது தெரிஞ்சு சாட்டை வேணும். ஆனா நீ சாட்டையை கொண்டு என்ன பண்ண கேட்டான் எம்பெருமான். தெரிவித்தார் ஆழ்வார், கொல்லாமா கோல் கொலை செய்து பாரத போர். கொல்வதற்கு கருவி அல்லாத கோல். அது போய் அதால அடிச்சா எங்கேயாவது யார் பிராணனாவது போகுமா? என்ன அடிபடும், வலிக்கும், அவ்வளவுதானே தவிர சாட்டையால் அடிச்சா வழிபடும் வழி. ஆனால் கொல்வதற்கு கருவி அல்லாத கோலை கொண்டு எதிரிகளை நீ கொன்று விட்டாய். இல்லைன்னா எப்படி யுத்தத்துல பூபாரத்தை போக்குவது? ஏற்கனவே சொல்லிட்டேன், மண்ணின் பாரம் நீக்குதற்கேன்னு மேலே சொல்ல போறார். அவதார ரகசியம் இன்னொரு கல்வி, எப்படி போகிறது பூமியினுடைய பாரத்தை? பாண்டவர்களாலெல்லாம் இவ்வளவு பேரெல்லாம் அழிக்க முடியாது. அவ்வளவு பெரிய சைன்யம் அது. 11 அக்ஷௌகிணிய சைன்யம்னா சாதாரணமானது அன்று. இது ரொம்ப பெரிதாக இருக்கக்கூடிய சைன்யம். இத்தனை பேரையும் இவாளால எங்க அழிக்க முடியும்? ஒரு நாளும் அழிக்க முடியாது. 18 அக்ஷௌகிணி சைன்யம் எல்லாத்தையும் அழிச்சுட்டான். அதுல பாண்டவர்கள் பக்கம் இருந்தது 7 அக்ஷௌகிணி, அந்த பக்கம் கௌரவர்கள் பக்கம் இருந்தது 11 அக்ஷௌகிணி. மொத்தமா 18 அக்ஷௌகிணி சைன்யம். எல்லாரும் துஷ்டர்கள் தான். என்னத்தான் பாண்டவர்கள் பக்கம் வந்து சேர்ந்து இருந்தாலும் கூட அகங்காரத்தாலே மிகவும் அதிகமாக இருந்தவர்கள் அவர்கள். அகங்கார மமகாரத்துக்கு அவர்களிடத்தை முடிவே கிடையாது. நான் அவ்வளோ அகங்காரம். அதனால அவர்களையும் சேர்த்து முடிக்க வேண்டும் நினைத்தான் எம்பெருமான். அதனால எல்லாரையும் அழிச்சுட்டானோ இல்லையோ, ஒருத்தர் பாகி கிடையாது போர்ல. யார் இருந்தது? 5 பேர் பஞ்சபாண்டவன். பக்கம் அஸ்வத்தாமன் ஒருத்தர் இருந்தான், கிருபாச்சாரியர் ஒருத்தர் இருந்தார். அவ்வளவுதானே தவிர மற்ற எல்லாரையும் அழிச்சுட்டானோ இல்லையோ இடத்துல அந்த யுத்தத்துல. இதனால மண்ணினுடைய பாரத்தை போக்க வேண்டும் என்று வந்து பிறந்தபடினாலே அதெல்லாம் பாண்டவர்களாலே சாத்தியமே கிடையாது என்கிறபடினாலே தான் சாட்டை இருக்க அதை எடுத்துக்கொண்டான் எம்பெருமான். கொல்லுவதற்கு கருவி அல்லாத கோலை கொன்று எதிரி சைன்யத்துல குதிரை அடிக்கல. ஆழ்வார் பார்த்துட்டார். ஆழ்வாருக்கு என்னவோ எம்பெருமான் எல்லாத்தையும் காட்டுறான். ஆழ்வாருக்கு அந்த காலத்துல ஆழ்வார் இல்லையே தவிர பிற்பட்ட காலத்துல எல்லாம் நேர பார்க்கிற மாதிரியே ஒரு அனுபவம் ஆழ்வாருக்கு. பிரத்யக்ஷ சமானாகாரமான மானச சாட்சா்காரம், பிரத்யட்சமா பார்க்கிற மாதிரியே மனசுல அனுபவிக்கிறார் ஆழ்வார். அங்க யுத்த பூமியில இதெல்லாம் சொல்றார் ஆழ்வார்னா பக்கத்திலேயே ஆழ்வார் இருக்கு. அப்படி எம்பெருமான் ஒரு அனுபவத்தை காட்டி கொடுக்கிறான் ஆழ்வாருக்கு. அப்படி பார்க்கும் காலத்துல ஆழ்வார் எம்பெருமான் நினைக்கிறான், நம்ம தேர்ப்பாகனா இருக்கிற நம்ம அழகையே பார்த்துட்டு இருப்பார் ஆழ்வார். இவரை எங்க இந்த கோலை பார்க்க போறாரு? அப்படியே கோலை பார்த்தாரோ யாரை அடிக்கிறோம்ன்றதெல்லாம் பார்க்க போறாரு. ஆழ்வார் பார்த்துட்டார். சும்மா இல்ல, சாதாரணம் இல்ல ஆழ்வார். நாளே அவர் பார்த்துட்டார். ஓ, இது கோலை கொண்டு நீ குதிரை அடிக்கல, எதிரி சைன்யத்துல இருக்கிறவனை அடித்தார். அடித்தபடினாலே என்ன ஏற்பட்டனா, அடிச்சா வலிக்கத்தானே வலிக்கும், பிராணன் போகுமான. சாட்டைக்குள்ளே சக்கரத்தாழ்வான் பிரவேசித்தான், கருதுமிடம் பொருது கையின்ன சக்கரத்தன் என்று எங்க எம்பெருமான் நினைக்கிறானோ அதற்குள்ளே சக்கரத்தாழ்வான் பிரவேசித்து விடுவான். அதனால சாட்டைக்குள்ளே வர வேணும்னு நினைச்சா அது உள்ள வந்துட்டான் சக்கரத்தாழ்வான். சக்கரம் அடிச்சா என்ன ஆகும்? அதனால எல்லாரையும் எதிரி சைன்யத்தை இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தன்னுடைய சாட்டையாலே, குதிரையை அடிக்கக்கூடிய சாட்டையாலே அடித்து முடித்தான் என்று அற்புதமாக பார்க்கிறோம். கொல்லாமாக்கோல் கொலை செய்து பாரத போர் எல்லா சேனையும் இருநிலத்து அவித்த வெந்தார். எல்லா சேனை அதான் தெரிவித்தேன். 18 அக்ஷௌகிணி சைன்யம் எல்லாத்தையும் இருநிலத்து அவித்தான். அவித்தானா என்ன அப்படின்னா அப்படியே பூர்ணமாக வெந்து போகும்படியாக விடத்துல
அந்த தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்துல எல்லாரையும் முடித்தான காலத்திலே அவித்தான்னு காட்டினார். அவித்தையந்தா எத்தனை அப்படியே எரித்தான காலத்திலே நெருப்பாலே எரிக்கிறா போல அத்தனை பேரையும் எரித்து விட்டான். சாரதி கோபம் கொண்டால் யாரால நிற்க முடியும்னு கேட்டா நம்முடைய பூர்வாஜி. எதிர எவனால நிற்க முடியும்? சாரதிக்கு கோபம் வந்ததுன்னு சொன்னான். பார்த்த சாரதிக்கு யாரால நிற்க முடியும்? எதிர ஒருத்தனால நிற்க முடியாது, அவ்வளோ கோபம். காரணம், பாண்டவர்களை துன்புறுத்தினார்கள் என்கிறபடினாலே ஆஷ்ரிதர்களிடத்திலே மிகுந்த ஈடுபாடு, ஆஷ்ரித வியாமோகமே வடிவெடுத்தவன் நம்முடைய பார்த்த சாரதி ஆனபடினாலே அவரிடத்துல மிகுந்த ஈடுபாடு பாண்டவர்களிடத்துல. அதனாலே அவர்களுக்காக அத்தனை பேரையும் எரித்தான காலத்திலே கண்ணபிரான் என்று ஆச்சரியமா தெரிவிக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். அதைத்தான் கொல்லாமாக்கோல் கொலை செய்து பாரத போர் என்கிற இடத்துல அற்புதமாக பார்க்கிறோம். இப்படிப்பட்ட எம்பெருமான், அந்த எம்பெருமான் விஷயத்துல எவ்வளவு ஈடுபாடு ஆழ்வாருக்கு என்று சொல்லார். அதற்கு முடிவே கிடையாதுன்னா, பின்னவர் கருமாணிக்கம் எனதாருயர் படவரவனை கிடந்தா பரஞ்சுடர் பண்டு நூத்துவர் என்று ஆச்சரியமா தெரிவிக்கிறார் தம்முடைய திருவாய்மொழியில். அது 3ஆம் பத்திலே 6ஆம் திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியிலே ஆழ்வார் எம்பெருமானுடைய அச்சாவதார வைபவத்தை பேசுகிறார். செய்யதாமரை கண்ணனாய் உலகேழும் உண்ட அவன் கண்டே பையம் வானம் மனுஷர் தெய்வம் மத்தும் 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 முத்துமாய் தொடங்கக்கூடிய அத்தியுதமான பதிகம் 3ஆம் பத்திலே 6ஆம் திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியிலே எம்பெருமானுடைய அச்சாவதார வைபவம், அச்சாவதாரத்துல மிகுந்த பருமையுடன் கூடியிருக்கான். அச்சாவதாரம் என்ன? பார்த்த விடம் எங்கும் எம்பெருமான் கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கானே, இதோ இங்கே எழுந்தருளியிருக்கான், அச்சாவதாரத்துல எழுந்தருளியிருக்கான் பெருமான். அதாவது என்ன, எல்லோரும் அவனுக்கு திருவாராதனம் செய்யும்படியாக, அவனுக்கு பூஜை செய்யும்படியாக தன்னுடைய திருமேனியை அமைத்துக் கொண்டு பரமபதத்துல அந்த திவ்யமங்கல விக்கிரகத்துல எவ்வளவு பிரீத்தி பண்ணிக்கிறானோ அதே போல பிரீத்தியை ஒரு அடியவன் ஒரு இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விக்கிரகத்திலே பிரீதி பண்ணி கொண்டு அதுல எழுந்தருள் இருக்கிறான் எம்பெருமான். அது எப்படிப்பட்ட விக்கிரகமா இருந்தாலும் சரி, அது தங்கத்தால கொடுத்தாலும் சரி, அல்லது பித்தளையால கொடுத்தாலும் சரி, மரத்தால இருந்தாலும் சரி, மண்ணால இருந்தாலும் சரி, அடியவன் ஈடுபாடோட கொடுக்கிறான். அந்த திருமேனியில அவ்வளவு பிரீத்தி பண்ணிக்கிறான். தான் அச்சாவதாரத்துக்கு உண்டான பெருமை. அந்த பெருமை இருக்க அது மற்ற எதுக்குமே கிடையாதுன்னா, எம்பெருமான் பரமபதத்தில் எழுந்தருள் இருக்கான், அவ்வளவு பெருமை இருக்கானா கிடையாது. அடுத்தபடியாக எம்பெருமான் உள்ளுக்குள்ள நமக்குள்ள எல்லாம் இருக்கானே, அவனுக்கு அவ்வளவு பெருமை இருக்கானா கிடையாது. ஏன் அப்படின்னா, அது எங்கேயோ தேச விப்ரகிருஷ்டம் எங்கேயோ இருக்கான், அவனை கண்ணால பார்க்க முடியுமா? பரமபதத்துல எங்கேயோ இருக்கான், பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. நமக்குள்ளேயே இருக்கான், பார்க்க முடியுமானா? பார்க்க முடியாது. நமக்குள்ள ஆத்மாவுக்குள்ள அந்தராத்மாவா இருக்கான் எம்பெருமான். ஆத்மாவை காட்டுனா ஆத்மாவையே நம்மளால காட்ட முடியல. இதுல அதற்குள்ள இருக்கிற எம்பெருமானையா காட்ட போறோம்? ஒரு நாளும் காட்ட போறதில்ல. நம்ம பார்க்கறதெல்லாம் என்ன? பார்க்கறதெல்லாம் அச்சேதனம்னு. அச்சேதனத்தை தவிர வேற ஒன்னும் பார்ப்பதே கிடையாது. அது ஒண்ணுதான் பார்க்கணும். ஏதோ கொஞ்ச காலம் கிடைச்சுன்னா பரமச்சேத்தனானா எம்பெருமானை பார்க்கலாம். அதனால எப்பொழுதும் பார்த்த என்ன, பார்த்தசாரதியை பார்த்தா அவனையே பார்க்கணும்னா வேற எதையும் பார்க்க கூடாது. என்ன, அந்த ஒரு காலத்துலதான் பரமச்சேத்தனை பார்க்கறான். மற்ற சமயம் எல்லாம் அச்சேதனத்தை தான் பார்க்கிறோம். அச்சேதனம் தான் இந்த சரீரம், இதெல்லாம் அச்சேதனம் தானே. இதைத்தான் பார்க்கணுமே தவிர வேற எதையுமே பார்ப்பது, எல்லா பதார்த்தமும் அதான் பார்க்கணும். அதனால எவ்வளவு முடிகிறதோ அந்த எம்பெருமான் முன்னாடி இன்னும் அவனை பார்த்துடணும், கண் கொண்டு பார்த்துடணும். ஏன்னா மிச்ச சமயம் எல்லாம் மற்றதை தான் பார்க்கணும். நாளை பரமச்சேதனான எம்பெருமான் அவனை பார்ப்பதற்காகவே இந்த கண், அவனுக்காகத்தான் இந்த சரீரம், அவனுக்காகத்தான் கரணங்கள் எல்லாம் அவனுக்காக கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். பிரசங்காத்து தெரிவித்த விஷயம். ஆக இந்த சௌலபியம் இருக்கு, அது எப்படிப்பட்டதுன்னா, அச்சாவதாரத்துல அவ்வளவு சுலபனாக எழுந்தருள் இருக்கான் எம்பெருமான். நாம எதெல்லாம் கொடுக்கிறோமோ அதெல்லாம் கொண்டு இட்டது கொண்டு திருப்தி அடைகிறான். எது கொடுத்தாலும் சரிண்ணா, இது வேணும் அது வேணும்னு கேட்கிறான், ஒன்னும் கேட்பதில்லை. ஒரு நாள் ஏதாவது கேட்டான்னா நம்ம வெளில அமிச்சுடுவோம் இந்த எம்பெருமானை. இன்னைக்காவது ஒரு நாள், ஏன்பா இன்னைக்கு எனக்கு வேண்டாம், இன்னைக்கு ஒன்றும் சக்கரை பொங்கல் சாப்பிட வேண்டாம், ஒன்றும் நாக்கெல்லாம் ரொம்ப இனிக்கிறது, புளியோரை சாப்பிடலான்னு பார்த்தா இன்னைக்கும் சக்கரை பொங்கலா அப்படின்னு சொன்னா என்ன, இவர் வாயை திறந்து அது வேணும் இது வேணும்லாம் கேட்கிறார். நம்ம வீட்டில் இருக்கிறவா தான் கேட்கிறாருன்னா பெருமாளும் கேட்கிறாரு அப்படின்னா வெளில அமிச்சுடுவோம், பெருமாளே வேண்டாம் நாளிலிருந்து. அதனால எம்பெருமான் என்ன பண்றான், ஒன்னும் கேட்பதில்லை. அர்ச்சகா சர்வசைஷ்ணு அர்ச்சகபராதீன அகிலாத்மஸ்திதி ஸ்ரீநீஷே ரதயாலுதி ஸ்தவதத ஷீலா ஜடீபூயத்தே என்கிறார் ஸ்ரீ பராசர பட்டர். அற்புதமா எப்படி இருக்கான் எம்பெருமான். அர்ச்சக பராதீனாக, அர்ச்சகர்கள் இட்ட வழக்கு. யார் அர்ச்சகர்னா கோயில பண்றவா மட்டும் இல்ல, நாம எல்லாரும் யாரெல்லாம் எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணிக்கிறோம் எல்லாரும் அர்ச்சகர்கள் தான். நாம் இட்ட வழக்காக இருக்கிறான் எம்பெருமான், இட்டது கொண்டு திருப்தி அடைகிறான். அப்படிப்பட்ட ஏத்தத்தோடைய கூடினவன், எல்லா விதத்தாலையும் பூர்ணனாக இருக்கிறான் எம்பெருமான். எல்லாம் அறிந்தவன், ஞானத்துல ஒரு குறை கிடையாது. அவனுக்கு என்னவோ சக்தி இல்லை, அக்ஞரை போலேயும் அசக்தரை போலேயும் ஸ்வஸ்வாபிமாவத்தை மாறாடிக்கொண்டு நிற்கிற இடம் அர்ச்சாவதாரம். அக்ஞரை ஒன்னும் தெரியாதவன் போல இருக்கான், தனக்கு சக்தியே இல்லாதவன் போல இருக்கான்.
சுவாமி யாரு, சொத்து யாருன்னா நம்முடைய சொத்து எம்பெருமான் நிற்கிறோம். என்னுடைய சொத்து யாருன்னா எம்பெருமான். அதனால என்ன பண்றான்னா, அந்த காலத்துல எல்லாம் பெரிய பெரிய திருமாளிகள் அங்கன்னா நிறைய சகோதராள்லாம் இருப்பா. சகோதராள்லாம் இருந்தா என்னன்னா பெருமாளையே பிரிச்சு விடுறது. சகோதராளுக்குள்ள சொத்தை தானே பிரிச்சுக்க முடியும். அதே போல பெருமாளுக்கு 4-5 சகோதரா இருந்தா அவளுக்கு திருவாரணம் பண்றதுக்கு வேணும்னு எடுத்தினார். என்ன பண்ற, 2 பெருமாள் இவரை எடுத்துக்கிட்டோம், பெரியவர் எடுத்துக்கிட்டோம், 2 பெருமாள் நடுவர் எடுத்துக்கிட்டோம், மேலே இன்னொரு 2 பெருமாள் கடைசியில் இருக்கிறவர் எடுத்துக்கிட்டோம் என்று எம்பெருமான் சொத்து. அதனால சொத்தை பிரிச்சுக்கிற மாதிரி எம்பெருமானையும் பிரிச்சு விடலாம். அப்படி அல்லவா எம்பெருமான் சுவாமி பாவத்தை மாறாடி கொண்டு நிற்கிறான். எப்படி வேணாலும் கொள்ளினான். அதனால அவனுக்கு ஒரு குறையும் கிடையாதுன்னு அவன் நினைப்பதே கிடையாது. ஆக அப்படி மிகுந்த வாத்சல்யத்துடன் எல்லா விதத்தாலையும் சுலபனாக எழுந்தருள் இருக்கக்கூடியவன் தான் அர்ச்சாவதாரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான். ஆழ்வார் 3ஆம் பத்திலே 6ஆம் திருவாய்மொழியிலே அதை பற்றி பேசுகிறார். அந்த அர்ச்சாவதாரத்தை சௌலபியத்தை சொல்லிட்டு வர சொல்லிட்டு வந்தவர் கடைசியில 10ஆம் பாட்டு வந்தது. 10ஆம் பாட்டு வந்த உடனே இடத்துல கண்ணன் இடத்துல நெஞ்சு போயிடுச்சு ஆழ்வார். திடீர்னு எதுக்காக கண்ணன் வந்தான் என்று பார்த்தால் அங்கதான் தெரிவித்தார். இடத்துல கண்ணன் இடத்துல நெஞ்சு போய் கண்ணன் விண்ணவர் பெருமான் விண்ணவர் கருமாணிக்கம் எனதாரு என்று கடல் வண்ணன் கண்ணன் என்று 10ஆம் பாசுரத்துல தொடங்கினார். இதுக்காக கண்ணன் இடத்துல போச்சு. என்ன பண்றதுன்னா, சில பேருக்கு ஒரு விஷயத்துல ரொம்ப ஈடுபாடு ஏற்பட்டுருக்குன்னா இன்னொரு விஷயம் இருக்க அதை காட்டிலும் இன்னும் நன்னா இருக்குன்னு சொன்னா கூட அந்த விஷயத்தை விட்டு மனசு வராது. எவ்வளவுதான் போனாலும் அந்த விஷயத்துக்கு அது வராது. எங்க ஆழ்வார் எப்படிப்பட்டவர், இந்த யானைப்பாகன் நம்மாழ்வார் அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவருக்கு கண்ணனிடத்துல மிகுந்த ஈடுபாடு. கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவமிவோதிதம் என்று கிருஷ்ணனிடத்துல ஆசையே வடிவெடுத்தவர் ஆழ்வார். அப்படி கிருஷ்ணனிடத்துல மிகுந்த ஆசை ஆழ்வார். அதனால என்னத்தான் அர்ச்சாவதாரம்னு பேசினாலும் கூட அதனுடைய பெருமையெல்லாம் பறக்க பேசுகிறார் ஆழ்வார். அப்படிலாம் பேசினாலும் கூட கடைசியில என்ன ஏற்படுறது ஆழ்வாருக்குன்னா, கிருஷ்ணனிடத்துல ஈடுபட்டு பார்த்தசாரதி எம்பெருமானிடத்துல நெஞ்சு போயிடும். நெஞ்சு போய் அதனாலே அவர் தெரிவிக்க தொடங்கினார். இடத்துல கடல்வண்ணன் கண்ணன் கருமாணிக்கம் என்று கடல்வண்ணன் கண்ணன் என்று ரொம்ப ஆச்சரியமா இருக்கக்கூடியவன் கண்ணபிரான் என்று இடத்திலே தெரிவித்தார். இது எதை போல இருக்கக்கூடிய நம்மளை வியாக்கியாத்தா இடத்துல ஈடுபட்டு ஒரு திருஷ்டாந்தம் அற்புதமாக காட்டினார். இடத்துல ஹனுமான் காலத்துல எழுந்தருள்தான். இது உத்தர ராமாயணத்துல இருக்கக்கூடிய சரித்திரம். அந்த இடத்துல ஹனுமான் இருந்தான். சக்கரவர்த்தி திருமன் அவதாரம்லாம் முடிஞ்சது. அவதாரத்தெல்லாம் முடித்து கொண்டு சரி தன்னுடைய சோதின்னு சொல்லக்கூடிய பரமபதம், அந்த பரமபதத்துக்கு புறப்படணும். காலமாயிட்டு ஆச்சு. 11,000 வருஷம் இந்த லோகத்துல இருந்தாச்சு. சரி இனி இடத்துக்கு செல்ல வேண்டும்னு புறப்பட்டான். போகும் காலத்துல போற வழியில ஹனுமான் உட்கார்ந்துருந்தான். உட்கார்ந்துருந்த ஹனுமானை பார்த்து, ஹனுமன் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு, ஒண்ணுமில்லை தேவரையுடைய அந்த குணங்களை எல்லாம் நினைத்து அதிலேயே பொழுதை போக்கி கொண்டிருக்கிறேன் என்று தெரிவித்தான் ஹனுமான். தெரிவித்த உடனே ஹனுமன், நான் பரவத்துக்கு போயிட்டு இருக்கேன், என்னுடைய ஊர் அது, அங்க போயிட்டு இருக்கேன், நீயும் வாய என் கூட, இங்க என்ன பண்ண போற என் கூட வான். உடனே ஹனுமான் தெரிவித்தான், அப்படியா சுவாமி வரேன். பரமபதம் உம்ம கூட வருதுல என்ன கஷ்டம், கட்டாயம் அதுக்காகத்தானே காத்துட்டு இருக்கேன், நீ எங்க போனாலும் வர போறேன் உங்க பின்னாடி. சரி கட்டாயம் வரேன். இந்த ஊர் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்குண்டாங்க. பகல் ராத்திரிலாம் கிடையாது, எப்பொழுதும் தேதீப்பியமாக இருக்கும். இடத்துல நம்முடைய ஒளியாலே எல்லா இடத்துலையும் தஸ்யபாசா சர்வவிதம் விபாதி என்று எல்லா இடத்தையும் தேதீப்பியமா இருக்கும். இடத்துல ரொம்ப அழகா இருக்கும். அந்த இடத்துல வா, எப்பொழுதும் நம்முடைய அனுபவம் தான் வா என்று தெரிவித்தார். தெரிவித்த உடனே ஹனுமான் கேட்டான். அப்பொழுது சரி போறீர, மத்ததை பத்தி சொல்லிய, சீதா பிராட்டி உண்டோ இல்லையோ அங்க கேட்டான் ஹனுமான். கேட்ட உடனே என்ன பிராட்டி நடத்துல ரொம்ப ஈடுபாடு. சீதா பிராட்டி உண்டோ? சீதா பிராட்டி மட்டும் என்னடா, அங்கே தேவியோ சாஸ்திரம் தத்தான ஆயிரக்கணக்கான தேவிமார்கள் இருக்கா. தேவிமாராவார் திருமகள் பூமி ஏவ மத்த மரராட்சிவா என்று நிறைய பேர் இருக்காங்க தேவிமார்கள். தேவிய சாஸ்திரம் ததான். ஹனுமான் காதை போட்டுட்டான். என்ன அநியாயமா இருக்கு, இவன் பார்த்தது சீதை ஒத்தியதான், இன்னும் இவ்வளவு பேர் இருக்காடா, இவ்வளவு மனைவிமார்களா, ஐயோ கேட்கவே செய்கலையே சுவாமி. டே அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, அங்கேயும் நன்னாத்தான் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்க சீதா விராட்டி எப்படியோ நிறைய கைங்கரியம் எல்லாருக்கும் கொடுக்குறாடோ இல்லையோ, நீங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, அதே போலத்தான் அங்க இருக்கிறவாடும் மேலும் மேலும் கைங்கரியங்களை வளரும்படியாக பண்ணுவார்கள். அதனால அதெல்லாம் ஒன்றும் குறவில்லை, போலாம் வா நன்னா இருக்கும் என்று தெரிவித்தான் எம்பெருமான். சொன்ன உடனே சரி என்னவோ நீர் சொல்றீர், சரி பரவாயில்ல வரேன் என்று புறப்பட்டான் ஹனுமான். புறப்பட்டு ஒரே ஒரு நிமிஷம் ஆயிரும், என்னோட மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துன்னு வரேன். மூட்டை முடிச்சா அதெல்லாம் எதுக்குடான் சுவாமி, வஸ்திரம் கிஸ்திரம் ஏதாவது வேண்டாமா, ஊருக்கு போறோம் அப்படின்னா எவ்வளவு பேக் பண்ணிட்டு போறோம் நம்ம, அதை போல இதெல்லாம் எடுத்துன்னு வேண்டாமா, மூட்டை முடிச்சிடலாம். டேய் அங்க மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துன்னு போக முடியாதுடா, உன்னுடைய சரீரத்தையே அங்க உள்ள கூட்டின்னு வர முடியாது. விரஜைன்னு ஒரு நதி ஓடுறது, அங்க போய் நீராடியாச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த சரீரம் போயிடும் உனக்கு. அங்கே ஒரு திவ்யமான திருமேனி ஒண்ணு வரும்,
அதோட தான் உள்ள போக முடியும், இதோடலாம் வர முடியாது, நீ உன்னோட சரீரமே வர முடியாதுன்னு அப்புறம் நீ எங்கே அந்த மூட்டை முடிச்செல்லாம் வரப்போகுது, எல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் போட்டு வாங்க சக்கரவர்த்தி திருமதி. உடனே ஹனுமான் தெரிவித்தான் அப்பொழுது, ஐயோ அப்படிப்பட்ட இடத்துக்கு நான் வரவே மாட்டேன்னுட்டான். ஸ்னேகோமே பரமோ ராஜன் துவை நித்யம் பிரதிஷ்டிதா பக்திஷ்ட நியதா வீரா பாவோ நான்யத்ர கச்சதி. ஸ்னேகோமே பரமோ ராஜன், எந்த அளவண்ணால் யானுடைய அன்பு. எவ்வளவு பிரீத்தி தெரியுமா எனக்கு உம்மிடத்துல பெருமானே, சக்கரவர்த்தி திருமானே. ஸ்னேகத்துக்கும் பக்திக்கும் குறைவே கிடையாது. உம்மிடத்துல எனக்கு ஸ்னேகமும் இருக்கு, பக்தியும் இருக்கு, எல்லையற்றதாக இருக்கக்கூடியது. யார் விஷயத்துல? ராமன் விஷயத்துல. அதனால பரமபதநாதன் விஷயத்துல இல்ல, பரமபதத்துல இருக்கானே அவன் விஷயத்துல இல்ல, ராமன் விஷயத்துல, உன் விஷயத்துல நமக்கு அவ்வளவு பிரீத்தினா. பக்திஷ்ட நியதா வீரா பாவோ நான்யத்ர கச்சதி. என்னுடைய எண்ணம் கூட அங்க போக மாட்டேங்கிறதுனா, ஏதோ நீ சொல்றேன்னு வரேன்னு சொன்னேனே தவிர மனசு என்னவோ ஏத்துக்கவே மாட்டேங்கிறது அந்த இடத்துக்கு வரத்துக்கு. அதுவும் இந்த சரீரத்தை போய் விட்டுட்டு வரணும்னு சொல்றீங்க, அது முடியவே முடியாது. என்னடா இருக்கு இந்த சரீரத்துல? எத்தனை பெரிய யோகிகள் தெரியுமா, இந்த சரீரம் தொலையணும் எவ்வளவு பாடுபடுறா தெரியுமா, எவ்வளவு தியானம் பண்றா தெரியுமா. நம்மை பரமபதத்துல அடைய வேண்டும், அதுதான் மிகச்சிறந்த பலம், அதுதான் மிகச்சிறந்த புருஷார்த்தம் என்று நினைத்து எத்தனை யோகிகள் அதற்காக ஆயிரக்கணக்கான வருஷங்கள் எல்லாம் தபஸ் பண்றா, தியானம் பண்றா. ஒவ்வொரு பிறவின்னு அடுத்தடுத்து பிறந்து நம்மை அடைய வேண்டும் பரமபதத்துல எல்லாம் துடிச்சு போகிறா. அப்படி இருக்கும் காலத்துல நீ என்னவோ பெருசா இந்த சரீரத்தை விட்டுடுவதற்கு என்னவோ யோசிக்கிறியா? அப்படி என்னடா எனக்கு இந்த சரீரத்துல? உடனே ஹனுமான் தெரிவித்தான், சுவாமி இந்த சரீரத்தினுடைய வாசனை உமக்கு தெரியுமா? என்ன வாசனை தெரியுமா? நம்மை ஆலிங்கனம் பண்ணி கொண்டீரே, பரிஷ்வங்கோ ஹனுமதா ஏஷ சர்வஸ்வபூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதா. கண்டேன் சீதைன்னு சீதா விராட்டியை பார்த்து தெரிவித்த உடனே என்னுடைய இந்த உடம்பை நீர் அணைத்துக் கொண்டீரே, இந்த வாசனை இன்னும் போகாம இருக்கு, நான் அப்படியே இருக்கு உடம்புல, இந்த வாசனை போகவே போகாது. எம்பெருமானுடைய வாசனை இருக்க, சர்வகந்தகா என்று சொல்லக்கூடிய அவனுடைய வாசனை இருக்க, எத்தனை குளியலிட்டாலும் அது போகாதுன்னா நம்முடைய பூர்வாச்சாரி. அதனால அப்படிப்பட்ட வாசனை, அந்த வாசனையை முகந்து கொண்டு பார்த்துன்னு இங்கே இருந்துடுவேன். இதுக்காக இந்த சரீரத்தை விட்டுட்டு அங்க வரணும், இங்கே இருப்பேன். எத்திர எத்திர ரகுநாதனை கிருத்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சன் பாஷ்வவாரி பரிபூர்ணலோசனம் மாருதிம் மமத ராட்சதாந்தம் என்று அற்புதமாக பார்க்கிறோம். ஆக எங்கெல்லாம் தேவரையுடைய சரித்திரம் நடையாடுறதோ அங்கெல்லாம் போய் உட்காருவேன். உட்கார்ந்து காதால தேவரையுடைய அந்த அனுபவங்களை கேட்டுக்கொண்டே இருப்பேன், அந்த குணங்களை கேட்டுக்கொண்டே இருப்பேன். அதற்கு மேலே தேவரீர் அணைத்துக் கொண்ட இந்த சரீரத்தை முகந்து பார்த்து கொண்டு இங்கேயே கிடப்பேன். அதுக்கு மேல வேற என்ன வேணும்னா, அதனாலே அங்கே வரமாட்டேன் என்று தெரிவித்தான். பாவோ நான்யத்ர கச்சது, அந்த இடத்துல என்னுடைய மனசு கூட அந்த இடத்துக்கு போக மாட்டேங்கிறது என்று தெரிவித்தான். இப்போ ஆராய்ந்து பார்த்தால் எம்பெருமான் அவதாரத்தை முடிச்சுட்டு புறப்பட்டு அவன் போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கக்கூடிய காலத்துல பரமபதத்துக்கு செல்ல வேண்டும்னு தானே நினைக்கணும். பரமபதம் எவ்வளவு வசந்தது, வசந்திருக்கும் காலத்துல பரமபதத்துக்கு போக வேண்டும், அங்கே போய் எம்பெருமானை நித்தியமாக அனுபவிக்க வேண்டும் என்றுதானே ஆசைப்படணும். ஆனா அந்த ஆசையை விட்டு ஹனுமான் ராமாவதாரத்திலே ஊன்றி இருக்கிறான். அது சில பேருக்கு அதே தான் பழகும். அதே போலத்தான் ஆழ்வார் இந்த யானைப்பாகன் எப்படி இருக்காருன்னா, என்னதான் அர்ச்சாவதாரம் பரம சுலபமாக இருந்தாலும் அதுலதான் பரிபூர்ண அனுபவம் என்று எல்லாரும் கொண்டா. நம்ம கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? அர்ச்சாவதாரம் தான். ஏன் அப்படின்னா எம்பெருமான் பார்த்தசாரதி நேரம் ஏழுருக்கான், என்ன ஆச்சரியமா புறப்பாடு கண்டருள்றான், என்ன அழகா திருமஞ்சனம் கண்டருள்றான், என்னமா நம்ம சேவிச்சுட்டே இருக்க முடியாது. இதெல்லாம் அர்ச்சாவதாரத்துக்கு உண்டானது பெருமை இருக்கு. அதெல்லாம் இடத்துல விபாவதாரம். என்னதான் ஆனாலும் கிருஷ்ணாவதாரத்துல அந்த கிருஷ்ணன் தான் இப்ப இங்க எழுந்தருளி இருக்கான். ஆனா அந்த கிருஷ்ணாவதாரம் அது முடிஞ்சு போச்சு இல்லையோ, அது காலாந்தரம், அது வேறு ஒரு காலம், துவாபர யுகத்திலே நடந்தது, அது இப்பொழுது உண்டா, இப்பொழுது கிடையாது என்று இருக்கிறபடினால என்னதான் ஆனாலும் அர்ச்சாவதாரம் தான், அதைத்தான் அனுபவிக்கணும், அதுக்கெல்லாம் பெருமான் பரமசுலபனா இருக்கு என்று நாம் சொல்லுவோம். ஆனால் ஹனுமான் எப்படி தெரிவித்தானோ, பரமபதம் வேண்டாம்னு தெரிவித்தானோ, அதே போலத்தான் ஆழ்வாரை எடுத்துட்டு பார்த்தா என்னதான் அர்ச்சாவதாரம் இருந்தா கூட அவருக்கு கிருஷ்ணாவதாரத்துல நின்று போடும். அதனால அவராலே எத்தனை திவ்யதேசத்து எம்பெருமான்கள் எழுந்தருளி இருந்தாலும் கூட அவராலே பார்த்த சாரதி எம்பெருமானை விடவே முடியாது, கிருஷ்ணாவதாரத்தை விடவே முடியாது. அதை அற்புதமா தெரிவிக்க, அதுவும் யாரை விட முடியாதுன்னு அதைத்தான் அந்த பாட்டிலே காட்டினார். கடல் வண்ணன் கண்ணன் விண்ணவர் கருமாணிக்கம் எனதார்வீர் படவரவனை கிடந்த பரஞ்சுடர் பண்டு நூத்துவர் என்று எம்பெருமான் எப்படி இருக்கான்? கடல் வண்ணன் கண்ணன் என்று தெரிவித்த அவன் எப்படி இருக்கான்னா, அவன் நித்தியசூரிகளுக்கு தலைவனாக இருக்கிறான் எம்பெருமான் என்று அதைத்தான் முதல்ல காட்டினார். கடல்வண்ணன் கண்ணன் விண்ணவர் கருமாணிக்கம், விண்ணவர் இருக்காரு, அதாவது நித்தியசூரிகள் பரமபதத்தில் இருக்கக்கூடியவர்கள். விண்ணுனா ஆகாசம், பரமாகாசம் சொல்லக்கூடிய பரமபதம், அதிலே இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் விண்ணவர். கருமாணிக்கம் அவர்கள்லாம் அனுபவிக்கும்படியாக எப்பொழுதும் சதா பஷ்யந்தி சூரையா
என்று எப்பொழுதும் அவனை பார்த்து அனுபவிக்கும்படியாக விடத்துல ஆச்சரியமான கரிய மாணிக்கமாக விடத்துல இருக்கிறான் எம்பெருமான். பின்னவர் கருமாணிக்கம் பட அரவினனை கிடந்தா பரஞ்சுடர் பண்டு நூத்துவர் என்று படவரவினை கிடந்தான்னு படம்னா ஆதிசேஷனுடைய படாமண்டலங்கள். இந்த படாமண்டலங்கள் இருக்கு, அது நன்னா அப்படி விரிந்தது. அந்த அரவுன்னு சொன்னா பாம்பு ஆதிசேஷன். அந்த எம்பெருமான் அந்த ஆதிசேஷன் மேல படுத்துட்ட உடனே என்ன ஆச்சு? பாம்பானது நன்னா விரித்தது தன்னுடைய படாமண்டலங்கையே. அவனுடைய ஸ்பர்ஷம் இருக்கு, அவ்வளவு போக்கியமா இருக்குண்ணா, அது பரம போக்கியமா இருக்கு. அதனாலே அது நன்னா தலையை நன்னா விரித்தது ஆதிசேஷனானது. அதுதான் பட அரவுன்னு. சரி, ஆதிசேஷனுக்குத்தான் ஆனந்தம், எம்பெருமானுக்கு ஆனந்தமா? எம்பெருமானுக்கும் ஆனந்தமா இருக்கணும் இல்லையோ? படுத்துக்கணும்னா படுக்க நன்னா இருக்கணும். படுக்க நன்னா இருந்தா தான் நல்லா சுகமா இருக்கும். நீங்க ராத்திரி படுத்தா நல்லா தூக்கம் வரணும், நன்னா இருக்கணும். அதுக்கு படுக்க சரியா இல்லைன்னா தூக்கம் கெட்டதுன்னா எல்லாம் போச்சு. அதனால கொஞ்ச காலம் தூங்கினா கூட நன்னா இருக்கணும், படுக்க நன்னா இருக்கணும். அது இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அதே போல எம்பெருமான் படுத்துன்னு இருக்கான்னு சொன்னா அவனுக்கு என்னத்தான் தூக்கம் இல்லைன்னு சொன்னாலும் யோசிக்கிறதுக்கு கூட படுக்க நன்னா இருக்கணும்னா. இன்னைக்கும் படுத்துட்டு ஏதாவது ஒன்று யோசிக்கிறதுக்கு கூட எதை யோசிக்கணும்னு நினைக்கிறோமோ படுக்க நன்னாலன்னா அதை யோசிக்கவே விடாது. படுக்க என்ன பண்ணும்? வெறுமா அங்கேயும் குத்திண்டே இருந்ததுன்னா எதை யோசிக்கணுமோ அதை யோசிக்க முடியாது. என்னடா உடம்பெல்லாம் வலிக்கிறது, அங்கேயும் குத்துறது என்று இதுதான் தோணும். அதில் எம்பெருமான் எதை யோசிக்கிறான்? உறங்குவான் போல் யோக செய்த பெருமான்னு லோகத்தை எல்லாம் ரட்சிக்க வேண்டும்னு அதே சிந்தனை. அதை பண்ணும் காலத்துல படுக்க நன்னா இருக்கணும். அது மேல படுத்துண்டா அது சுகமா இருக்கணும். சுகமா இருந்தா தான் அப்பொழுது யோசிக்க முடியும். அதனால எம்பெருமானும் அந்த படுக்கையில படுத்துட்டு இருக்கானே, அந்த படுக்கை சுகமா இருக்கா சுவாமி? நான் ஆழ்வார் அங்கேயே சொல்லிட்டார், பட அரவுன்னு. அரவுனா பாம்பு. அதனால்தான் படுக்கையை எதை கொண்டிருக்கானா பாம்பை கொண்டிருக்கான், வேற எதையோ கொள்ளல. பாம்புக்கு என்ன தன்மைனா அது நன்னா குளிர்ந்து இருக்கிறது. அதே போல நன்னா அது நறுமணத்தோட கூடினதாக இருக்கிறது, நல்ல வாசனை. அதுக்குன்னு ஒரு வாசனை உண்டு பாம்புக்குன்னு. அதே போல அது குளிர்ந்து இருக்கு. பாம்புன்னு சொன்னா அது குளிர்ந்த பதார்த்தம். அது தொட்டா நமக்கு எல்லாம் ஒரு உஷ்ணம் இருக்கு இல்லையோ? தொட்டா நம்முடைய உடம்பை தொட்டா ஒரு உஷ்ணம் இருக்கு. பாம்புன்னு தொண்டா அது எப்படி இருக்காது? குளிர்ந்து இருக்கு, சில்லுன்னு இருக்காது. அதுக்காக போய் யாரும் தொட்டு பட்டுற வேண்டாம். பாக்குறோம் சுவாமி பாம்பு, நீ சொன்னீரோ இல்லையோ? பாம்புன்னா அது குளிர்ந்து இருக்கு, அதுக்கு சைத்தியம், அது சுபாவமாக இருக்கிறது பாம்புக்கு. அதுக்கு மேல என்ன அப்படின்னா அது குளிர்ந்துருக்கு. என்னைக்குமே படுக்கணும்னா கொஞ்சம் குளிர்ந்து இருக்கணும். அதனால அதுக்கு மேல அதற்கு நல்ல வாசனையோட, பாம்புக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாசனை உண்டு. அது வாசனையோடையும் கூடி இருக்கு, குளிர்ந்தும் இருக்கிறது. அதற்கு மேலே மிருதுவாகவும் இருக்கு. அது தொட்டா என்ன ரொம்ப மிருதுவா இருக்கு. பாம்பு பிடிக்க முடியுமா? வழுக்கின் போடும். மிருதுவா இருக்கக்கூடியது. அதனால அப்படிப்பட்டதுதான் பாம்பு. அதனாலே அதை கொண்டிருக்கிறபடினாலே அவனுக்கும் பரம போக்கியமாக இருக்கிறது அரவு பாம்பு. அரவு ஆதிசேஷன் அவனுக்கும் பரம போக்கியமா இருக்கு. அதனால்தான் தலையை விரிக்கிறான். பட அரவினனை கிடந்தா அதிலே கிடக்கிறான் எம்பெருமான விடத்துல. அதிலே கிடப்பதே எதை காட்டுகிறதுனா அவனே அறப்பெரியவன், சர்வாதிகன். ஆதிசேஷன் மேலே எவன் கிடக்கிறானோ அவனே அறப்பெரியவன், வேற எதையும் நாம் தேடி செல்லவே வேண்டாம் என்று பூர்வர்கள் அற்புதமாக நிர்வகித்து காட்டுகிறார். நம்முள்ள வீட்டில் ஆச்சரியமா எடுத்து காட்டு. நாளை அவனே அறப்பெரியவன் சர்வாதிகன் காட்டினார் விடத்துல. பட அரவினனை கிடந்த பரஞ்சுடர் பண்டு நூத்துவர். அதனாலே அவன் பரஞ்சுடர். அதனால அறப்பெரியவன் படுத்துட்டு இருக்கானே அவன் தான் அப்படியே ஆச்சரியமா பிரகாசிக்கிறான் அவ்விடத்துல. அதற்கு காரணம் அவன் அறப்பிரிவனானபடினாலே, ஆதிசேஷனுடைய ஸ்பர்ஷத்தாலே. அதனாலே நன்னா பிரகாசிக்கிறான்னா தகட்டிலே எழுத்தின மாணிக்கம் போலேன்னு எடுத்து காட்டுகிறார்கள் பூர்வர்கள். அதனால தகட்டில நன்னா தகட்டுல மாணிக்கத்தை தனியா, மாணிக்கத்தை பார்த்தாலும் நன்னால, தங்கத்தை தனியா பார்த்தாலும் நன்னால. தங்கத்தகட்டிலே மாணிக்கத்தை அழுத்தினா படபடான்னு பிரகாசிக்கிறது இல்லையோ? அதே போலத்தான் இவ்விடத்துல ஆதிசேஷனும் மெம்பெருமான் அப்படி பிரகாசிக்கிறான். பரஞ்சுடர்னு தெரிவித்தார். இந்த பரஞ்சுடர் அவன் தான் என்ன பண்ணான்? அவன் தான் கடல் வண்ணன் கண்ணன் என்று முதல்ல சொன்னதற்கு கடல் வண்ணன் விண்ணவர் கருமாணிக்கம் படவரவினனை கிடந்த பரஞ்சுடர் அவன் தான் கடல் வண்ணன் கண்ணன். அவன் தான் என்ன பண்ணான் அப்படின்னா நித்தியசூரிகள் அவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான் தான். பார்க்கடல்ல வந்து படுத்துட்டு இருக்கான். படுத்துட்டு இருக்கிற எம்பெருமான் தான் கடல் வண்ணன் கண்ணன். கடலை போலே ஆச்சரியமான நிறம் படைத்தவன். கடல் என்ன பண்றது அப்படின்னா நம்முடைய சிரமத்தெல்லாம் போக்கிவிடுறது. நமக்கு எவ்வளவுதான் சிரமம் இருந்தாலும் இவ்வளவுலாம் உஷ்ணமா இருக்கு, எல்லாம் சாயந்தரம் போய் இங்க மெரினா பீச்ல போய் அங்க போய் அப்படியே காத்தாட உட்கார்ந்தான்னா ஏற்பட்ட சிரமம் எல்லாம் போடுறது. சாயந்தரம் உட்கார்ந்தா எல்லாம் போடுறது. அது என்னன்னா பெரிய அங்க போய் உட்காருது. இங்கதான் பார்த்து சாரதி ஏடுறான், அவனை சேவிச்சாலே போடுது. அதுக்கு மேல என்ன? அதான் கடல் வண்ணன். அங்க போனமான அங்க போக வேண்டிய அவசியமே கிடையாது. இடத்துல இவனை பார்த்தாலே தான் கடலை போலே நிறத்தோடைய குடினவன்
கடலுடைய சுபாவம் சிரமத்தை எல்லாம் போகக்கூடிய தன்மையோடைய கூடினவன் தான் இங்கே எழுந்தருள் இருக்கக்கூடிய பார்த்தசார். அப்படிப்பட்ட கடல்வண்ணன் அந்த எம்பெருமான் அவன் செய்த காரியம் என்ன? கடல்வண்ணன் கண்ணன் விண்ணவர் கருமாணிக்கம் எனதாருயிர் படவரவனை கிடந்தா எனக்கு அவன் தான் ஆறுயிர். கடைசியில சொல்லிட்டார்கள், என்னதான் அர்ச்சாவதாரம் எவ்வளவு சொன்னாலும் எனக்கு ஆறுயிர் யாருன்னா கடல்வண்ணன் கண்ணன். அவன் தான் எனக்கு என்னுடைய ஆத்மாவுக்கு இன்னுரையாக பரமபோக்கியமாக இருக்கக்கூடியவன் அவன்தான் என்று காட்டினார். அவரிடத்துல அதை தெரிவித்து அதற்கு மேலே அவன் செய்த காரியம் என்ன அங்கதான் தெரிவிக்கிறார். ஆச்சரியமா படவரவனை கிடந்த பரஞ்சுடர் பண்டு நூத்துவர் அன்றுதேர் கடவிய பெருமான் கனகடல் காண்பது என்றுகொள் கண்களே என்று அவ்விடத்திலே தெரிவிப்பதற்கு முன்பாக என்ன நடந்தது அன்று அக்காலத்திலே பண்டு நூத்துவர். பண்டு நூத்துவர்னு பண்டு முன்பொரு காலத்திலே, அதாவது துவாபர யுகத்திலே கிருஷ்ணாவதாரத்திலே நூத்துவர் என்று 100 பேர் ஆயிர துரியோதனாதிகள். அந்த 100 பேர் இருக்காரே பண்டு நூத்துவர் அடவர என்று அடவர அவர்கள் எல்லாம் மேலே அடர்த்து வந்தார்கள். எல்லாரும் என்ன பண்ணா அப்படின்னா யுத்தத்துல போய் சாரதியா நின்னான். கீழே சொன்னேன் தேரை ஓட்ட வேண்டும்னு நின்னான். தலைப்பெண்ண தேர்ப்பாகன். அதனாலே கண்ணபிரான் தேரை எப்படி ஓட்டினான், எப்படி இருந்தான் அப்பொழுது இத்தியாதியாதான் விஷயம் இடத்துல. அதனாலே தேர்ப்பாகனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்பொழுது அந்த காலத்துல அப்படி தேரை ஓட்டி சென்றானே. அப்படி ஓட்டி சென்ற காலத்தை எல்லாரும் என்ன பண்ணா அப்படின்னா எல்லாரும் சாரதியை அடிக்கணும், சாரதியை அடிக்கணும். அது ஒண்ணுதான். எல்லாரும் இவன் மேலதான் வந்து விழுந்தார்கள். அக்காலத்தை இவன் மேலே விழுந்து அடவர என்றால் எல்லாரும் அவ்விடத்திலே வந்து சேர்ந்தார்கள். இவனை கொன்றுவிட வேண்டும். கண்ணனை முதல்ல கொன்னுனா, கண்ணனை கொன்னுட்டா யுத்தம் முடிஞ்சது. ஏன்னா அர்ஜுனனுக்கு ஒன்னும் போராது. அர்ஜுனனுக்கு என்ன பெரிய சக்தி இருக்கு? அதெல்லாம் 2 கையாலையும் வில்ல விடக்கூடியவன், வலது கை இடது கை சவ்யசாட்சின்னு பேரு. இதெல்லாம் எத்தனையோ பெருமை இருக்குன்னா அர்ஜுனனுக்கு. ஆனா அதெல்லாம் ஒன்னும் பிரயோஜனப்படாதுன்னா இங்க எத்தனை பலிஷ்டர்கள் இருக்கா கௌரவ சேனையில. அப்படி இருக்கும் காலத்துல அதெல்லாம் ஒன்னும் பிரயோஜனப்படாது. அர்ஜுனன் சக்தி எல்லாம் ஒன்னும் பிரயோஜனப்படாது. கண்ணனை கொன்னுட்டா முடிஞ்சது, யுத்தம் முடிஞ்சது, அவ்வளவுதான். அத்தோட என்று நினைத்தார்கள் கௌரவர்கள். அதனாலே பார்த்த சாரதியை அடிக்கணும்னா அவனைத்தான் கொள்ள வேண்டும். சாரதி சாரதின்ற ஒரே குரல் தான் அங்கே குருக்ஷேத்திரத்தில் யுத்தம் நடந்த காலத்தில். ஆக அப்படி எல்லாரும் வந்து மேலே விழுந்தார்கள். மேலே விழுந்தபடினாலே ஆழ்வாருக்கு, எங்க ஆழ்வாருக்கு ஒரே பயம். அவருக்கு என்னன்னா, ஐயோ என்னடா இப்படி வந்து விடறாளே எல்லாரும், ஐயோ என்ன ஆபத்தோ என்ன ஆபத்தோ, எல்லாரும் முடிச்சுடுவா, கண்ணனை முடிச்சுடுவா போல இருக்கே என்று வரக்கூடியவர்களை பார்த்தா எப்படி இருக்கா, மிகுந்த சக்தியோட கூடினவர்களாக இருக்கா. எப்படி விபீஷன் ஆகாயத்துல வந்தானோ, ஆகாயத்துல வந்த காலத்திலே ஏஷ சர்வாயுதோபேதா சதுர்பி சாராட்சசை என்று கதையை ஒண்ணு தூக்கின்னு வந்தான் விபீஷன். ராமனோட சேரணும்னு வந்திருக்கான். ராவணன் விரட்டிவிட்டான் விபீஷணனை. அதனால அங்கிருந்து புறப்பட்டான் லங்கையில இருந்து. ராமன் கடற்கரையில இருக்கான். அங்கு வந்து ராமனோட சேர வேண்டும்னு கதையை மட்டும் எடுத்துட்டான். சதுர்பி சாராட்சசைன்னு 4 ராட்சசர்கள் தன்னுடைய நண்பர்கள் அவர்களையும் அழைச்சு கொண்டான். கதையை எடுத்துன்னு வந்தான். வந்த உடனே இவனை பார்த்தானோ இல்லையோ சுக்ரீவாதிகள் அவர்கள்லாம் யோச சர்வாயுதோ பேதா, இவன் எல்லா ஆயுதத்திலையும் மிகுந்த பலிஷ்டனாக இருக்கக்கூடியவன். என்ன இருக்கிறது ஒரே ஒரு கதை தான். எப்படி மற்ற ஆயுதங்கள் எல்லாம் இவன் சொல் பேச்சு கேட்கும், அல்லது அந்த ஆயுதங்களை எல்லாம் இவன் எப்படி ஆழ்வன் உபயோகிப்பான் இவர்களுக்கு எப்படி தெரியும்? யோச சர்வாயுத பேதா, எல்லா ஆயுதங்கள்லையும் மிகுந்த சாமர்த்தியசாலி இந்த, அதாவது ஆயுத பிரயோகத்திலே மிகுந்த சாமர்த்தியசாலி இந்த விபீஷணன் எப்படி கண்டு கொண்டான்? கதையை பிடிச்சுட்டு இருக்கிறத பார்த்தாலே தெரியுதுன்னு. இவன் நன்னா யுத்தம் பண்ணுவான், எல்லா ஆயுதத்தையும் பிரயோகப்படுத்துவான் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. அதனாலே அஸ்மான் அந்தும் ந சம்சயா, நம்ம எல்லாரையும் கட்டாயம் கொண்டுடுவான், இதுல எந்த சந்தேகம் கிடையாது என்று பயந்தார்கள் சுக்ரீவாதிகள். அதனால இந்த கதையை பிடிச்சுட்டு இருக்கிறத பார்த்தாலே தெரியும். தடிய பண்றவன்னா அவன் கரண்டி பிடிக்கிற அழகை பார்த்தாலே தெரியும், ஓ இவன் 100 பேருக்கு பண்ணிடுவான். அதனால தடி பண்றவன்னா கரண்டி எப்படி பிடிக்கணும், கரண்டியே தலைகீழ பிடிச்சுட்டு இருந்தான் அவன் எப்படி என்னத்தை பண்ணுவான்? கரண்டியே பிடிக்க தெரியலன்னா அவன் போய் தடிய பண்ணுவான். அதனால கரண்டியை பிடிக்கிற பார்த்தாலே தெரியாது. அதை போல கதையை பிடிச்சுட்டு இருக்கிறத பார்த்தாலே தெரியுது இவன் எல்லா ஆயுதத்திலையும் சாமர்த்தியசாலி, அதனால நம்மை கட்டாயம் கொன்று விடுவன் என்று அவர்களெல்லாம் எப்படி நினைத்தாரோ அதே போல ஆழ்வார் நினைக்கிறார். இப்படி மேலே எல்லாரும் அபிபவித்து வராலே, நம்மோடு கண்ணபிரானோடு எல்லாரையும் அழிச்சுடுவானா இவா, அப்படிப்பட்ட சாமர்த்தியத்தோட வருகிறார்கள் இவர்கள் என்று ஆச்சரியமா காட்டுகிறார். இடத்துல அடவரவ படமங்கா என்று அவ்விடத்துல அதெல்லாம் மங்கும்படியாக அவ்விடத்துல அதெல்லாம் எல்லாரையும் அழித்தான். அவர்களுடைய சக்தியெல்லாம் போக்கினான். படவரவ படமங்கா அன்று வெஞ்சமத்து அன்று தேர்க்கடவிய பெருமான், அன்று ஐவர்கட்காகி வெஞ்சமத்து அன்று தேர்க்கடவிய பெருமான் கனகடல் காண்பது என்று கொள் கண்களே என்று ஐவர்கட்காகி, ஐவர்கள் 5 பேருக்காக இத்தனையும் பண்ணான்.
இந்த 5 பேர்களை இவாளுக்காக பண்ணது. அவன் கிருஷ்ணாஸ்ரயாக, கிருஷ்ணபலாக, கிருஷ்ணநாதாஷ்ட பாண்டவா. அவர்கள் 5 பேரும் எப்படி இருக்கா? கிருஷ்ணனையே பற்றி இருந்தார்கள். கிருஷ்ணாஸ்ரயாக, கிருஷ்ணபலாக, கிருஷ்ணனையே தங்களுக்கு எல்லா விதமான பலமாக கொண்டிருந்தார்கள். கிருஷ்ணநாதாஷ்ட பாண்டவாக என்று கிருஷ்ணனே தங்களுக்கு நாதன் என்று கொண்டிருந்தார்கள் இந்த 5 பேர். அப்படிப்பட்ட இந்த 5 பேர் இருக்கான இவர்களுக்காகத்தான் அன்று தேர் இவர்களுக்காகி அன்று தேர் கடவிய பெருமா என்று அந்த தேரை ஓட்டினான். தேரை ஓட்டினானே பெருமான் கண்ணபிரான் ஓட்டினானே அவன் தான் தேர்ப்பாதன். தேரை ஓட்டினான். என்ன சாமர்த்தியம்! அன்று தேர் கடவிய பெருமான். அதை ஓட்டுவதிலே என்ன சாமர்த்தியம்! என்ன சாமர்த்தியம்! தேரை குடுக்கையும் நெடுக்கையும் ஓட்டினான். இந்த பக்கமும் அந்த பக்கமும் எந்த பக்கம் வருவான்னு தெரியாது. அப்படி ஓட்டுவான் தேரை கண்ணபிரான். அப்படி ஓட்டும் காலத்துல இந்த தேர் சக்கரம் இருக்க அதன் கீழே அநேகம் பேர் சிக்கி அதிலேயே உயிரை விட்டார்கள் என்பது விற்த்தாந்தம் பார்க்கிறோம். அப்படி தேரை ஓட்டுவதிலே மிகுந்த சாமர்த்தியத்தோட கூடினவனாக இருந்தான் நம்முடைய பார்த்தசாரதி. அன்று தேர் கடவிய பெருமான் கனைகளல் காண்பது என்று கொள் கண்களை. கனைகளல் அவனுடைய கடலை காணணும். என்ன அழகு! என்ன அழகு! கண்ணபிரான் ஆச்சரியமான தூளி தூசரித்தமான திருக்குழல். குழல் இருக்க தலைமையில எல்லா தூளி இருக்க அந்த சேனையிலிருந்து புறப்பட்டது. யுத்தம் பண்ணும் காலத்துல எவ்வளவு தூள் புறப்படும் அது எல்லாம் கண்ணனுடைய தலையில வந்து படிந்தது. என்ன ஆச்சரியம்! மற்ற பேரெல்லாம் கிரீடம் வச்சுருக்கான். இவனுக்கு ஒன்னும் கிடையாதுண்ணா. பார்த்தாது ஒரே ஒரு மயிர் அழகு, அவ்வளவுதான், வேற ஒன்னும் கிடையாது. எம்பெருமான் அப்படியே கிரீடம் எவன் தரிக்க வேணுமோ அவனுக்கு ஒரு கிரீடமும் இல்லை. முடியானே என்று இவன் தான் முடி தரிப்பதற்கு யோகியதையோட கூடியவன். ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம் ஈசதே பிசுனயன் கில மௌலி என்று எம்பெருமான் இருக்கானே. யார் முடி தரிக்கணும்? காஞ்சிபுரம் தேவப்பெருமான் முடி தரிக்கணும். என்ன அழகு! என்ன அழகு! இந்த கிரீடம் அவன் அல்லவா தரிக்கணும். பார்த்தசாரதி முடி தரிக்கணும். இவன் முடி தரிக்க வேண்டுமே தவிர இவனுக்கு அங்க முடி இல்லை. எவனோ எல்லாரும் முடி தரிச்சுருக்கான். அந்த தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரம் எவனுக்கெல்லாம் முடி தரிப்பதற்கு யோக்கியதை இல்லையோ அத்தனை பேரும் முடி தரித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் எவன் தரிக்க வேண்டும்? செல்லப்புள்ளை வைரமுடி தரிக்க வேணும். அவன் தரிக்கணும். அவன் தரிக்கணுமே தவிர மற்ற பேர்லாம் தரிச்சான பிரயோஜனம். பார்த்த சாரத்துக்கு ஒரு முடியும் கிடையாது. அது இல்லாமல் கேவலம் ஒரு மயிரழகத்தோட நிற்கிறான். ஆக அத்தனை தூளியும் சேனையிலிருந்து புறப்பட்டதெல்லாம் அவனுடைய திருக்குடல்லே வந்து சேர்ந்தது படத்துல. அதற்கு மேலே கையும் உழவுகோடும். கையிலே அந்த குதிரையை அடிப்பதற்காக இருக்கக்கூடிய சாட்டை அதை வலது கையில பிடித்திருக்கான். அதற்கு மேலே சிறுவாய்க்கயிறும் குதிரைகளை எடப்புறம் வலப்புறம் திருப்பதற்காக அதற்காக சிறுவாய்க்கயிறு அதன் வாயிலிருந்து வருதே கயிறு குதிரை வாயிலிருந்து அதை இடது கையில பிடிச்சுட்டு இருக்கு. அதை இடது கையில பிடித்துக் கொண்டோ அதை இப்படியே அனுபவிக்கணும்னா அப்பதான் கண்ணனை அப்படியே கண் முன்னாடி அனுபவிக்க முடியும். ஆக எந்தெந்த கையில என்னென்ன பிடிச்சுட்டு இருக்கான் அதை கண் முன்னாடி பார்க்க வேண்டும் நாம். அவ்வளவு அழகு, அவ்வளவு அழகு. அதற்கு மேலே தேருக்கு கீழே நாட்டின திருவடிகள். இந்த கேருக்கு கீழே அப்படியே தொங்கிட்டு இருக்கேன் அந்த திருவடிகள். என்ன அழகு! என்ன அழகு! பூர்வாச்சாரியர்கள் உருகி போறான். என்ன ஆச்சரியமா! இப்படி அந்த திருவடிகள் தொங்கித்துனா வலிக்காதா? இந்த திருவடிக்கு வலி ஏற்படாது. யோ பாவம் எம்பெருமான் திருவடிகள் இப்படி ஆடின்று கேட்கு என்று உருகி போகிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். கிழக்கு கீழே நாட்டின திருவடிகளமாய் நிற்கிற சாரத்திய வேஷம். இந்த சாரதியாக இருக்கக்கூடிய வேஷம் இருக்கே பரமசுலபன் என்பதை காட்டக்கூடியது. மாம் என்று காட்டுகிறான்னு தெரிவிக்கிறேன். சௌலபியத்தை காட்டக்கூடியது. கேவலம் சாரதினா வெறும் சாரதி தேர்ப்பாகனாக இருக்கக்கூடிய என்பதை காட்டக்கூடிய அற்புதமான சாரத்திய வேஷம். இந்த சாரத்திய வேஷம் இருக்கே அதைத்தான் தெரிவிக்கிறார் ஆழ்வார். கனைகடல் காண்பது என்று கொள் கண்களே. இந்த கனைகடல் இருக்கே அதுல இருக்கக்கூடிய சதங்கைகள், அந்த திருவடியில இருக்கக்கூடிய சதங்கை யசோதை பிராட்டி சாத்தி விட்ட சதங்கைனும் அதை அப்படியே தரிச்சுட்டு இருக்கான் கண்ணன். அந்த சதங்கை இருக்கு, அந்த சதங்கையில இருக்கக்கூடிய ஒலி, அந்த சப்தத்தை எப்போ நான் கேட்க போறேன்? அந்த திருவடிகளை பார்க்கணும். ஒண்ணுக்கு ஒண்ணு பரஸ்பரம் ஒன்னோட ஒண்ணு எவ்வளவு பொருந்தி இருக்கு. ஸ்ரீமன் நாராயண சரணம் என்று 2 திருவடி தாமரைகளும் என்ன அழகா சேர்ந்து இருக்கிறது. அந்த திருவடிகளை எப்பொழுது நான் பார்க்க போறேன்? கண்ணுக்கு ஒரே பட்டினா தன காலம் பார்க்கவில்லை உருகி போறார் ஆழ்வார் விடத்திலே. கனகடல் காண்பது என்று கொள் கண்களே ஒழிக்கக்கூடிய திருவடினர் இடத்துல அந்த சதங்கைகள்லாம் கொலுசெல்லாம் ஒன்னோட ஒண்ணு ஒராசி சப்தம் பண்றது. அந்த திருவடி இப்படியே ஆடிட்டு இருக்கோம் கீழே. இந்த தேர்ல உட்கார்ந்து இங்கேயும் இங்கேயும் தேரை ஓட்டும் காலத்தில் திருவடி அதனாலே ஏற்படக்கூடிய சப்தம். அந்த சப்தத்தோட கூடிய அந்த திருவடிகளை எப்பொழுது பார்க்க போகிறேன் என்று உருகி போறார் ஆழ்வார படத்துல என்று ஆச்சரியமா எடுத்து காட்டினார். இப்படிப்பட்ட எம்பெருமான் விஷயம் இருக்க கண்ணபிரான் விஷயத்திலே, இந்த கண்ணபிரான் விஷயத்திலே தான் அடுத்தபடியா மோகிக்கவும் செய்தார். எவ்வளவு மோகித்தார்! கண்ணன் பிரான் விஷயத்துல மோகித்தா போல வேற எங்கேயுமே கிடையாதுண்ணா. இதை போல மற்ற ஆழ்வார்கள் யாரும் மோகித்ததே கிடையாது. யாராவது மயங்கி விழுந்தார்கள்னு இருக்கார்? கிடையவே கிடையாது. இவர் தான் மயங்கி விழுந்தார். ஆழ்வார் தான் மயங்கி விழுகிறார். 3 மாசம் மோகித்து
என்று எடுத்து காட்டுகிறார் ஆச்சாரியர்கள். 6 மாசம் அப்படியே மயங்கி விழுந்துட்டார் ஆழ்வார். எழுந்திருக்கவே இல்லை. இந்த யானைப்பாகன் இருக்காரு, எழுந்திருக்கவே இல்லை. 6 மாசம் அப்படியே மயங்கி கிடக்கிறார் என்று பார்க்கிறோம். அது எங்கேனா அதை மேலே விண்ணப்பிக்கிறேன். இப்படி மயங்கி கிடந்தவர் இந்த ஆழ்வாரை தவிர வேறொருத்தர் கிடையாது, நம்ம ஆழ்வார் கிடையாது. ஆக ஒரு சமயம் மயங்கியும் போயிட்டார். அதுவும் யார் விஷயத்திலே மயங்கினார்னா அதுவும் கண்ணன் விஷயத்துல. அது ஒரு தனிப்பட்ட திருவாய். அது எதுனா 4ஆம் பத்திலே 6ஆம் திருவாய்மொழி. இப்போ கீழே அனுபவித்தது 3ஆம் பத்திலே 6ஆம் திருவாய்மொழி. அடுத்தபடியா 4ஆம் பத்திலே 6ஆம் திருவாய்மொழி. தீப்பாறையாமினி எங்கனம் நாடுது மன்னமி ஓர்பாலி பண்ணுதல் உத்தனல் நோய்து தேவினோம் போர்ப்பாகுதான் செய்து அன்றைவரை வெண்பித்தமாயப்போர் தேர்ப்பாகனார்க்கு அவன் சிந்ததுவாய் திசைக்கின்றதே என்று ஆச்சரியமான பதிகம். ஆழ்வார்கிற மயங்கி போயிட்டார். அதுல கீழே அதுக்கு கீழே எம்பெருமானை அனுபவித்தார். வீத்திருந்து 7 வகம் தனிக்கோள் செல்ல வீவில் சீர் ஆத்தல் மிக்கால் நம்மானை வெம்மா விடந்தான் தன்னை போத்தி என்று எம்பெருமான் பரமத்தில் இருக்கக்கூடிய நிலையை காட்டி கொடுத்தான். ஆச்சரியமா அனுபவித்தார் ஆழ்வார். அவனுக்கு மங்களாசாசனம் பண்ணினார். என்ன அழகா எழுந்தருளிருக்கே போத்தி போத்தி என்று பல்லாண்டு பல்லாண்டு எம்பெருமானை ஒரு குறையும் இல்லாமல் என்று அவனுக்கு மங்களாசாசனம் பாடினார். மங்களாசாசனம் பாடிட்டு கண்ணை மூடின்னு நன்னா எல்லாத்தையும் அனுபவிச்சார். அனுபவிச்சுட்டு ஆழ்வாருக்கு என்ன தோணிச்சுன்னா பரமத்தில் இருக்கிற மாதிரியே தோணித்து. பரமத்திலே இந்த அப்படிதான் எம்பெருமான் காட்டினான். அனுபவம்ன்றது எப்படி இருக்குன்னா அப்படியே பரமத்திலே இருக்கிற மாதிரி இருந்து அங்கேயே நேர பார்த்து எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ற மாதிரிலாம் இருந்தது. எல்லாம் பார்த்த கடைசியில கண்ணை திறந்து பார்த்தா வெகுற எம்பெருமானையே காணும். திரும்பி பார்த்தா புளிய மரத்த அடியில இன்னும் உட்கார்ந்துருக்க. என்ன அநியாயமா இருக்கு. ஆழ்வார் திருநிலையேவா இருக்கும், பரமத்துல இருக்கும்னு நினைச்சோமே. ஆழ்வாருக்கு தூக்கி வாரி போட்டது தாங்க முடியல. ஆழ்வாரால அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டார். பொறுக்க முடியல, மயங்கி கீழே விழுந்துட்டார். உடனே என்ன ஆச்சு அப்படின்னா இடத்துல ஆழ்வாருடைய மனசு, அந்த மனசு தான் தாய்னு சொல்லக்கூடியவள். அந்த மனசு என்ன பண்ணிட்டுனா ஐயோ இப்படி ஆயிடுத்து என்று மயங்கின உடனே இவர் வாயிலாக பாசுரம் மேலே வரணும் இல்லையோ, திருவாய்மொழி பாடணுமே. அதனால எம்பெருமான் என்ன பண்ணான்னா மனசுக்கு மட்டும் ஒரு சக்தியை கொடுத்தான். ஆழ்வார்னு சொல்லக்கூடியவர் மயங்கி இருக்க, ஆனா ஆழ்வாருடைய மனசு மட்டும் அது விழித்திருக்கிறது. அதற்கு மேலே ஆழ்வார் வாயாலே பாசுரம் மட்டும் பாடுவார், மயங்கிதான் இருப்பார். நான் வாய் மட்டும் பாசுரம் பாடும். ஆனா அந்த வாயாலே பாடக்கூடியது தாயார் பேசுகிறா போல இருக்கும். தாயாருடைய பாவனையிலே ஆழ்வார் பாடுகிறார் என்பதைத்தான் பார்க்கிறோம் அவ்விடத்துல. அதனாலே இங்கே தோழியானவள் அவனும் இருக்கா. மனசுலயே 2 பாகம், ஒரு பாகம் தோழினும் ஒரு பாகம் தாயார்னும் 2 பேரும் பேசக்கூடியதாக அமைந்ததுதான் தீப்பாறையாமினி எங்கனம் நாடுது மன்னமீர்னு அற்புதமான திருவாய்மொழி. இந்த திருவாய்மொழியில ஆழ்வாருக்கு எம்பெருமான் விஷயத்துல எவ்வளவு ஈடுபாடு, இதர தேவதா சம்பந்தம்னு அடியோடு கூடவே கூடாது. ஆழ்வாருக்கும் கூடாது, நமக்கும் கூடாது. ஆழ்வாரை பற்றி இருக்கிறோம்னா நமக்கு இருக்கலாமா, ஆழ்வாரோட நமக்கு இருக்கு சம்பந்தம்னு சொன்னா ஒரு காலத்திலையும் எந்த விதத்திலையும் இதர தேவதா சம்பந்தம் நமக்கு கூடவே கூடாது, எப்படி இருந்தாலும் கூடாது. அதனாலே அதை விட்டு ஒழிக்க வேணும். அப்பொழுதுதான் நமக்கு ஆழ்வாரோட சம்பந்தம் இருக்குன்னு சொல்ல முடியும், யானைப்பாகனோட சம்பந்தம் இருக்குன்னு சொல்ல முடியும். யானைப்பாகனோட சம்பந்தம் இருந்தாதான் தேர்ப்பாகனோட சம்பந்தம் இருக்குன்னு சொல்ல முடியும், பார்த்த சாரதியோட. இல்லைன்னா ஒரு நாளும் சொல்ல முடியாது. நாளை அடியோடு இதர தேவதா சம்பந்தம் என்பது ஒழிக்க வேண்டியது. அது எப்படி இருந்தாலும் சரி, அது எந்த விதத்தில் இருந்தாலும் சரி. ஆக அதைத்தான் இந்த பதிகத்தில் ஆச்சரியமா காட்டுகிறார். ஆழ்வார்னு சொல்லக்கூடிய இங்க பராங்குஷநாயகி நாயிகா பாவனையிலே எம்பெருமானை விட்டு பிரிந்தால் எப்படி கதாநாயகனை விட்டு பிரிந்தால் கதாநாயகியானவள் அப்படியே மயங்கி விழுந்துடுவோம், அதே போல இங்கே நாயிகா பாவனையிலே பராங்குஷ நாயகியானவள் கதாநாயகனான பார்த்தசாரதி எம்பெருமான் அவனை விட்டு மயங்கி கிடக்கிறாள் விடத்துல. அப்படி இருக்கும் காலத்துலதான் அங்கே சில பேர் வந்து சேர்ந்தார்கள். கட்டுவீச்சின்னு குறி சொல்லக்கூடியவா வந்துட்டார். அவள்லாம் யாருன்னா சைவ கட்டுவீச்சு, அதெல்லாம் சிவனுக்கு ஏத்தம் இருக்கிறதுன்னு சொல்லக்கூடியவா. அவள்லாம் அப்படி பார்த்துட்டே வந்தா இந்த வீட்டுல ஏதோ ஒரு பெண் பிள்ளை மயங்கி இருக்கானா, எதனால மயங்கி இருக்கா, நாங்க குறி சொல்றோம் அப்படின்னு உள்ள வந்துட்டான். உள்ள வந்த உடனே தாய்மார் பார்த்தா அவளை போன்னு சொல்ல முடியல, இவளால ஏதோ வந்திருக்கா, சரி நம்முடைய பெண்ணுக்கு ஏதோ நல்லது பண்ணுவா போல இருக்கு, இவள் இப்படி மயங்கி கிடக்கிறாள, எங்கேயாவது பிராணம் கிணம் போட போறது இந்த பராங்குஷ நாயகிக்கு, சரி வரட்டும் என்ன சொல்றா கேட்போம்னா. அப்பொழுது தோழி வந்து அவள் தெரிவிக்கிறாள், இப்படி செய்யலாமா, ஒரு காலத்திலையும் செய்யக்கூடாது என்று அவள் தெரிவிக்கிறாள். இந்த 10 பாசுரத்துல சகி வெறி விளக்கின்னு காட்டினார் இடத்துல. தோழியானவள் இந்த வெறி ஆட்டம் இருக்கே, அதாவது சைவ கட்டுவீச்சு. அவள் வந்து அவள் என்ன பண்றா, மாம்சத்தை கொண்டு வா, இறைச்சி, அதற்கு மேலே கல்லு, இதெல்லாத்தையும் கொண்டு வாங்கோ என்றெல்லாம் அந்த தேவதைக்கு இதெல்லாம் கொடுக்கணும் என்றெல்லாம் தெரிவிக்கிறார். அது கூடாது
என்று தோழியானவள் தெரிவிக்கிறாள். தாயாருக்கு ஒரு நாளும் இது செய்ய தகுந்ததன்று. ஸ்ரீ வைஷ்ணவ குலத்திலே இந்த குடிக்குள்ள இது எங்கேயாவது வரலாமா, இதெல்லாம் வரக்கூடாது என்று அவள் தெரிவிக்கிறாள். தெரிவித்த உடனே அப்பொழுது தாயார் கேட்கிறார், அப்போ நீ ஏதாவது வரி சொல்லு, இவளுடைய மயக்கமானது இது போக வேண்டும், இவள் தெளிவு பெற வேண்டும் என்பதற்கு ஏதாவது வழி சொல்லு. இது முதல்ல பண்ணினது யாரு, ஏன் இப்படி ஆயிட்டா நம்ம பெண் பிள்ளை, ஏன் இப்படி மயங்கி போயிட்டா, முதல்ல அதை சொல்லு என்று கேட்க அப்பொழுது தோழியானவள் தெரிவிக்கிறார், தீப்பாறையாமினே எங்கனம் நாடுது மன்னமீர் போற்பாலி புன்னதல் உத்தனன் நோய் இது தேரினோம் என்று. தீப்பாறையாமினி, இவளுடைய இந்த நோயை யாராலே தீர்க்க முடியும்னா, யாமினி நாம் யாராலே தீர்க்க முடியும், என்னாலேயும் தீர்க்க முடியாது, உங்களாலேயும் தீர்க்க முடியாது. தீப்பாறை யாமினி எங்கனம் நாடுது மன்னமீர், இந்த நோயை போக்குவதற்கு யாரை தேடிண்டு போறதுன்னா யாரையும் தேடிண்டு போக முடியாது. இந்த நோய் இருக்கே இவளுக்கு ஏற்பட்டது, இது சாதாரணமானது அன்று, இது சாதாரணமான நோய் அன்று, இது யாராலையும் போக்க முடியாது. ஏன் அப்படின்னா இது எம்பெருமானாலே ஏற்பட்டது. வைத்தியனே நோயை கொடுக்கிறான்னு வச்சுக்கோ, அப்போ வைத்தியன் நோயை போக்க வேண்டியவன், அவனே நோயை கொடுக்குறான். இப்ப பெரும்பாலான வைத்தியர்கள் அதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இப்போ அதனால தான் வைத்தியன்கிட்ட போகாம எதுவாக இருந்தாலும் போகாமலே இருக்குது. போனாலே என்ன பண்றான், அதிகமா நோயை கொடுத்து விடுறான். இன்னும் முதல்ல மனநோய் வந்துடுறது, முதல்ல இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லியே என்ன இருக்கு மனசுல ஏகப்பட்டது வந்து விடுறது. அதனால நோயை கொடுக்கிறவன் போக்கக்கூடியவனே நோயை கொடுத்தான்னா என்ன பண்றது, வேஷம் விஷக்கு என்று எம்பெருமானுக்கு. ஆஹா, அப்படிப்பட்டவனே நோயை கொடுத்தான், யாராலே போக்க முடியும். தீப்பாறை யாமினி எங்கனம் நாடுது மன்னமீர், எங்க போய் நாம தேடிட்டு போறது, இவளுடைய இந்த நோய் இருக்க மயங்கி கிடக்காத இந்த நோய்க்கு மருந்தை எங்க தேடிட்டு போறது, நான் எங்கேயும் தேடிட்டு போக முடியாது. எங்கனம் நாடுது, நாம் எங்க போய் தேடிட்டு போறது, எங்கனம் நாடுது மன்னமீர். தாய்மார்களே, தோழி சொல்ற தாய்மார்களே, எங்க போய் தேடிட்டு போறது, எங்கனம் நாடுது மன்னமீர். ஓர்பாலி பொண்ணுதல் உத்தனல் நோய் இது தேடினோம். ஓர்பாலி பொண்ணுதல், நன்னா ஓர்ந்து பார்த்தால் இந்த நோயானது, தோழி இருக்காளே சொல்றா, இல்ல இல்ல இது எம்பெருமானாலதான் ஆனது, அவனாலே ஆனது என்று இவள் திட்டவட்டமா சொல்லல. ஏன் சொல்லல அப்படின்னா, ஏண்டி நீதான் இந்த பெண் பிள்ளையை கூட்டிட்டு போய் எம்பெருமானோட சேர்த்து வச்சு கடைசியில அவனாலேயே நோயை வரவழிச்சு, அப்ப வரவழிச்சது நீதானா. இந்த தோழியே எல்லாரும் அவ்விடத்துல பழி சொல்லுவார்கள் தாய்மார்கள். அதனால தோழி என்ன பண்ணானா, சாமர்த்தியமா சொல்றா, இவ்விடத்துல எம்பெருமானாலதான் வந்த நோயா இருக்கணும், இது இது யாராலே தீர்க்க முடியும். தீர்ப்பாறையாமினி எங்கனம் நாடுதும், இதுக்கு போய் மருந்து எங்க போய் நம்மாலே தேடிட்டு போக முடியும் என்று எம்பெருமான் தான் பண்ணினான்னு திடமாக சொல்லாமல், அதெல்லாம் பிற்பாட்ட பாசுரங்கள் தான் மேலதான் சொல்றான். முதல்ல இடத்துல அப்படி சொல்லக்கூடாது, சொன்னா என்ன பண்ணுவா அப்படின்னா, ஓ நீ தான் பண்ணினியா இந்த காரியத்தெல்லாம்னு நம்மையே கேட்பா. அதனால சாமர்த்தியமா சொல்றா, தீப்பாறையாமினி எங்கனம் நாடுது மன்னமீர் ஓர்பால் இவ்வொன்னுதல். நன்னா ஓர்ந்து பார்த்தா இவருடைய நூலை ஓப்பால் இவ்வொன்னுதல், இவருடைய நெத்தியை பார்த்தா பளபளபளா ஒன்னுதல்னா நுதல்னா நெத்தி, நுதல் இருக்கு நன்னா பளபளபளான்னு இருக்கு. பளபளான்னு இருக்கிறத பார்த்தா பளபளான்னு இருக்கக்கூடிய ஒருத்தனோட தான் சேர்ந்துருக்கணும். யார் அவன் உள்ள இருக்கானே பார்த்தசாதி, அவனோட தான் சேர்ந்திருக்கணும். பளபளான்னு இருக்கக்கூடிய ஒருத்தனோட சேர்ந்திருக்க அப்படின்னால்தான் நெத்தி இப்படி பளபளான்னு இருக்கு. என்னதான் மயங்கி விழுந்தா கூட பாருங்க, அவளை பாருங்க, அந்த பளபடுப்பு மட்டும் போல என்ன. அதனால யாரோ ஒருத்தன் பளபளான்னு இருக்கிறவனோட சேர்ந்திருக்கணும், அவனால தான் இந்த நோய் ஏற்பட்டிருக்கணும். ஓர்பாலி ஒண்ணுதல் உத்தனல் நோய் இது தேறினோம். உற்றனல் நோய், இது உற்ற, இது இவளுக்கு தகுந்ததாக இருக்கக்கூடிய நல் நோய்னா, நோயில கூட நல்ல நோய் உண்டா? நோயினாலே கெட்டது தானே, வியாதின்னு சொன்னாலே கெட்டது தானே, இது நல்ல நோயா? ஆச்சரியமா வியாக்கியானம் பண்ணினார் நம்புள்ள இடத்துல. நோயிலையும் நல்ல நோய் உண்டுனா, எல்லாத்தையும் நல்லது கெட்டதுன்னு எல்லாத்தையும் உண்டு, இது நல்ல நோய். ஏன்னா இந்த நோய் வர வேண்டும் தான் அநேகம் பேர் எத்தனையோ காலம் தபஸ் பண்றான். எம்பெருமான் விஷயத்துல இப்படி ஈடுபடணும்னா அவனையே நினைச்சுட்டு இருக்கணும், வேற எங்கேயுமே மனசு செல்லக்கூடாதுன்னு எத்தனையோ பேர் தவம் கிடக்கிறார்கள் இந்த நோய் ஏற்படணும். அந்த நோய் இவளுக்கு தானே வந்திருக்கு அப்படின்னு சொன்னா இது நல்ல நோய் தானே. அதனால எம்பெருமானுடைய பெருமையை அறிந்தவர்கள் எல்லாம் இந்த நோயை ஆசைப்படுவார்கள். எப்படி இருக்கணும், அவனையே நினைக்க வேண்டும், வேற எதிலையும் நெஞ்சு போகக்கூடாது என்பதை ஆசைப்பட வேண்டும். அந்த பெருமை அறிந்தவர்கள் எல்லாம் அதை ஆசைப்படுவார்கள். அதனாலே இது நல்ல நோய். இவள் விஷயத்திலே வந்திருக்கக்கூடிய இது நல்ல நோய்னு ஆச்சரியமா எடுத்து காட்டினார். பரதனுக்கு நோயினர் பூர்வாச்சாரியர்கள் அற்புதமா தெரிவித்து நம்மளை தெரிவித்து, பரதனுக்கு நோயினர். பரதனுக்கு நோய்னா என்ன, அவனுக்கு வியாதி என்று சொன்னால், பரதனுக்கு வியாதினா எப்படிப்பட்ட வியாதினா, பரதனுடைய வியாதின்னு சொன்னா சாதுர்த்திகமாயிராதிரேன், அது 4 நாள் வந்து போற வியாதியே கிடையவே கிடையாது. பரதனுக்கு வியாதினா என்ன சுவாமி வியாதி, 14 வருஷம் வியாதினா. ஆச்சரியம், 14 வருஷம் வியாதி.
ஒரு நாள் 2 நாள் இல்ல. எதனாலே வந்த ராமனை பிரிந்தபடினாலே வந்த வியாதி. அந்த வியாதி இருக்க அது நல்ல நோய் தானே. அது எம்பெருமானை விட்டு பிரிந்தபடினாலே வந்த நோய். அது 4 நாள் வந்து போற மலேரியா காய்ச்சல் இருக்கு. அது 4 நாள் வரும் போயிடும், மறுபடியும் திருப்பி வரும் திருப்பி போகும். அதை போல் அன்று சாதுர்த்திகம்னா 4 நாள் வரக்கூடிய மலேரியா காய்ச்சல். அதை போல் அன்று ஸ்ரீ பரதாழ்வானுடைய நோய். அந்த நோய் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா அது ராமன் திரும்பி வந்தாத்தான், காட்டிலேருந்து வந்தாத்தான் அந்த நோய் சரியாகும். அதை போல ஒரு நோய்னா அதுதான் நல்ல நோய். பரதனுக்கு வந்த நோய் நல்ல நோய், பராங்குஷ நாயகி யானைப்பாகனுக்கு வந்த நோய் நல்ல நோய் இவ்விடத்திலே என்று தெரிவிக்கிறாள் தோழியானவள். அதைத்தான் நல்நோய் இது தேறினோம் என்று, நாம் தேறினோம், இதை அறிந்து கொண்டிருக்கிறோம். இது சரி அறிந்தேன்னு சொல்றியே, யாராலடி வந்தது இப்படி என்று கேட்ட உடனே தெரிவிக்கிறார். போற்பாகு தான் செய்து அன்றைவரை வெல்வித்தா மாயப்போர் தேற்பாகனார்க்கு என்று, அதனால்தான் தேற்பாகன்னு தலைப்பு கொடுத்தது. நாளே மாயப்போர் தேற்பாகனார்க்கு இவள் சிந்ததுவாய் திசைக்கின்னதே என்று அவனிடத்துல அவ்வளவு ஈடுபாடு. நான் மயங்கி போனது யார் விஷயத்திலே என்று. போற்பாகு தான் செய்து, போற்பாகு போர் இருக்கே அந்த போரையே நிர்வகித்தவன். பாகு பாகுன்னு பாகன்னு சொன்னா நிர்வகிக்க கூடியவன் அர்த்தம். அதான் தெரிவித்தேன். யானைப்பாகன்னு சொன்னா எம்பெருமானையே நிர்வகித்தார் ஆழ்வார், பரமதத்தவர்களை நிர்வகிக்கிறார், நம்மை நிர்வகிக்கிறார் ஆழ்வார் என்பதெல்லாம் ஆழ்வாருக்கு உண்டான பெருமை. அதனாலே யானைப்பாகன் ஆழ்வார். அடுத்தபடியா இங்கே தேர்ப்பாகுன்னு சொன்னா ஒரு பாகு, அந்த ஐவரை போர்ப்பாகுன்னு சொன்னா போரை நிர்வகிக்க கூடியவன் அர்த்தம். தேர்ப்பாகுன்னு சொன்னா தேரை நிர்வகிக்க கூடியவன் அர்த்தம். போரை நிர்வகித்தன் யார்னா கண்ணபிரான் தான் நிர்வகித்தான். எல்லாம் எஸ்ய மந்திரீச கோப்தாச்ச சூர்ச்சைவர் சனார்த்தன என்று மந்திரியாக இருந்தான். அப்படின்னா பாண்டவர்களுக்கு மந்திராலோசனை பண்ணிட்டே இருக்கான். இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், போர்னா இப்படி அப்படி என்றெல்லாம் இவன் தான் சொல்லிக் கொடுக்கிறான் பாண்டவர்களுக்கு. எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தவன் இவன் தான். அதே போல எஸ்ய மந்திரீச்ச கோப்தாச்ச என்று ரட்சகனாக இருக்கிறான். கோப்தான ரட்சகன். பாண்டவர்களை ரட்சித்தவன் யார்? இவன் தானே ரட்சித்தான். எல்லாரையும் ரட்சித்தவன் இவன் தானே. இவன் இல்லைன்னு சொன்னா அங்க ஒண்ணுமே கிடையாதுன்னா அதனால்தான் முதல்ல இருக்கான். பார்த்தன் தன் தேர் முன்னின் நானை திருவள்ளிக்கே நீ கண்டேன் என்று இப்பர விடவும் கஞ்சனும் மல்லும் வேடமும் பாகனம் வீடச் செத்தவன் தன்னை புறமறி செய்த சிவனூரு துயர்களை தேவன் பத்தளவிய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன் நின்னானை சித்தவபடியால் முடி துறந்தானை திருவள்ளிக்கே நீ கண்டேன். அற்புதமா திருமங்காள் நான் ஆச்சரியமா பாசுரம் பாடுறேன். ஆக பார்த்ததார் எம்பெருமான் எப்படி இருக்கான் அப்படின்னா பார்த்தன் தன் தேர் முன்னான்னு தேருக்கு முன்னாடி அமர்ந்திருக்கான். உள்ளுக்குள்ள சாரதி, உள்ளுக்குள்ள ரத்தி இருக்கான். இடத்துல அர்ஜுனன் முன்னாடி சாரதி. தேர் முன்னாடி தானே இருக்கணும். தேர் முன் நின்னான். ஆச்சரியமா அர்த்தம் காட்டினான். தேர் முன் நின்னான் இக்கடையே ஒன்று தெரிவிப்போம். அடி திருத்தாப்புனார் அர்த்தம். தேர் முன் நின்னான். உண்மையிலேயே சாரத்தின்னு சொன்னா உட்கார்ந்து தான் தேரை ஓட்டணும். ஆனா எப்படி இருக்கான் இங்க பார்த்தாருன்னா நின்றுட்டு இருக்கான். நின்ன திருக்கோலம் ஏன் நின்றுண்டு யாராவது தேர் ஓட்டுறா? நின்றுண்டு தேர் ஓட்ட மாட்டேன். நின்னுண்டு குதிரையைத்தான் ஓட்டுவோம். வெறும் குதிரை இருக்க அது நின்னுண்டெல்லாம் குதிரை மேலே நிற்பது அது ஒரு சாகசம். குதிரை மேலே அதை ஓட்டுவது பெரிய இந்த குதிரை ரேசுன்னு தான் சொல்றாரு. அப்படிப்பட்டதெல்லாம் அந்த குதிரை மேலே நின்னுண்டு அதை ஓட்டுவது என்பதெல்லாம் வெறும் தனி குதிரை இருக்க அந்த தனி குதிரை மேலே நின்று கொண்டு அதை விரட்டுவது என்பதெல்லாம் உண்டு. அதெல்லாம் ஜெயிப்பதற்காக. ஆனா தேர் ஓட்டக்கூடியவன் என்னைக்குமே நின்னுண்டு ஓட்ட மாட்டான். தேர்ல அமர்ந்துதான் தேரை ஓட்டுவான். தேர் பந்தயம் தேர் போட்டின்னு சொன்னாலும் அமர்ந்துதான் தேரை ஓட்டுவனை தவிர நின்று ஓட்ட மாட்டான். ஆனா என்ன ஆச்சரியம்னா பார்த்தன் தன் தேர் முன் நின்னானை என்று இடத்துல நின்று கொண்டிருக்கிறான். பார்த்தாதி நின்றுண்டே சேவை சாதிக்கிறான். என்ன ஆச்சரியம் இடத்துல தேர்னா தேர்ப்பாகன்னு சொன்னா அமர்ந்த திருக்கோலத்துல இருக்கணும் பார்த்தா. ஆனா அப்படி இல்லை, நின்று இருக்கான். எதுக்காக நின்று இருக்கான் என்றால் தேர் முன் நின்னான். உண்மையிலேயே ஒரு நாள் நின்னான். எதுக்காக? உள்ள இருக்கிற அர்ஜுனனை ரட்சிக்கணும்ன்றதுக்காக நின்னான். உள்ள இருக்கிற அர்ஜுனனை ரட்சிக்கணும்ன்றதுக்காக பகவத்தன் சக்தின்ற ஆயுதத்தை விட்டான். விட்ட காலத்தே பார்த்தம் சஞ்சாத்திய மாதவகம் என்று அந்த அஸ்திரம் வந்தது. அர்ஜுனனை முடித்து இருக்கும். எழுந்திருந்து நின்னான பொழுது கண்ணபிரான் சாட்டையை தூக்கி எறிந்தான். பகதத்தன் விட்டானோலையோ எழுந்திருந்து நின்று தன்னுடைய மார்பிலே ஏற்றுக்கொண்டான். பார்த்தம் சஞ்சாத்திய மாதவகன். என்ன ஆச்சரியம்! பிராட்டி இருக்கக்கூடிய மார்பிலே ஏற்றுனான். யாருமே அந்த புறத்துக்கு ராஜாக்கள் தங்களுக்கு ஒரு ஆபத்து வந்ததுன்னா அந்த புறத்தை மட்டும் காட்டியே கொடுக்க மாட்டார். ராணி இருக்கக்கூடிய இடத்த ஒரு நாளும் காட்டி கொடுக்க மாட்டார். தாங்க யுத்தம் பண்ணுவா. தங்களுக்கு எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் தாங்கள் யுத்தம் பண்ணி தங்கள் பிராணனே போனாலும் சரி அந்த யுத்த பூமியிலே பிராணன் விடுவர்களை தவிர அந்த புறத்தை காட்டி கொடுக்க மாட்டார். ஆனா எம்பெருமான் என்ன பண்றான்? அடியார்களுக்காக தன்னுடைய அந்த புறத்தையும் காட்டி கொடுக்கிறான். இடத்துல தான் பிராட்டி எழுந்தவர்கள் இருக்கக்கூடிய இடம் மகளகில்லேன் இறையும் அலர்மேல் மங்கை உரை மார்பா என்று அவிடத்துல மார்பிலே எப்பொழுதும் எழுந்தவர்கள் இருக்கார்கள் பிராட்டி. அந்த இடத்தை காட்டி கொடுத்தான். மர்மஸ்தானத்தை காட்டி கொடுத்தான். அதுல மார்பிலே அம்பை ஏற்றான் காலத்துல.
யாருக்கா? அர்ஜுனனுக்கா. அதனால்தான் இப்போ எப்படி இருக்கான்னா அப்படியே நின்று இருக்கான் இடத்துல அமர்ந்திருக்க கூட நின்று. ஏன் அப்படின்னா நமக்கும் அப்படியே காரியம் பண்ணுவான். அவனுடைய திருவடி தாமரைகளை பற்றினால் தேருக்கு கீழே நாட்டின திருவடிகளே நமக்கு தஞ்சம் என்று இருந்தோம்னு சொன்னான். என்ன பண்றான் பார்த்தசாரியம் பெருமான்? எவ்வளவுதான் நமக்கு கஷ்டம் வந்தாலும் அவன் மார்பிலே ஏற்கிறான். அதால் தான் நின்ன திருவரும் என்னுடைய என்ன துக்கங்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவன் அல்லவா போக்க வேண்டும். வேறு யார் ரட்சகன்? வேறு யாரும் ரட்சகர்கள் அன்று. ஈஸ்வரனை ஒளிந்தவர் ரட்சகர் அல்ல, அவன் ஒருவனே ரட்சகனாக இருக்கக்கூடிய. அப்படி அவன் இருக்கானே கோப்தாவாக இருந்தான் பாண்டவர்களுக்கு. எஸ்ய மந்திரி ச கோப்தா ச சுகுர்ச்சைவர் ஜனார்தன் என்று சுகுர்த்தாவும் இருந்தான், நண்பனாகவும் இருந்தான். அவரோட எவ்வளவு ஆசியமாக பேசுகிறான் பாண்டவர்களோட. அவர்களுக்கு நண்பனாகவும் இருக்கிறான். அப்படிப்பட்ட அவன்தான் போர்ப்பாகனாக இருக்கக்கூடியவன். போரை நிர்வகித்தவன் அவன்தான். போர்ப்பாகனார்க்கு இவள் சிந்ததுவான் என்று தெரிவிக்கிறார். போர்ப்பாக தான் செய்து அன்றை இவரை வெல்வித்தான். போர்ப்பாக தான் செய்தான், எல்லாத்தையும் அவனே பண்ணான். தன் தலையாலே என்று கொண்டு போரை நடத்தியது எல்லாம் அவன்தான் செய்தானே தவிர வேறொன்று கிடையாது. பார்க்கிறோம், போர்ப்பாக தான் செய்து அன்றை இவரை வெல்வித்தான். அந்த 5 பேர் இருக்காளே அவளை வெல்வித்த, அவளுக்கு வெற்றியை தேடி தந்தான் எம்பெருமா. வெல்வித்தான் தெரிவித்தான். ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை இது. இடத்துல வெல்வித்தான்னா அவளை ஜெயிக்கப்படுறது அவ்வளவு கஷ்டம்னா நம்மளை தெரிவித்தார். அவளை ஜெயிக்கப்படுறது ரொம்ப கஷ்டம்னா கௌரவர்களை கூட சுலபமா தோக்கடிச்சுடலாம். கௌரவர்களை கூட சுலபமா தோக்கடிச்சுடலாம். இந்த பாண்டவர்களை ஜெயிக்கிறது பண்றதுக்கு அது ரொம்ப கஷ்டம். ஏன் என்ன கஷ்டம்? இவளுக்கு ஜெயம் வேண்டாமா? அதுல ஒருத்தன் இருக்கானே, யார் அவன்? தர்மன், யுதிஷ்டன் இருக்கானே, அவனுக்கு யுத்தம்னாலே பிடிக்காது. அவனுக்கு யுத்தமே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னா கௌரவர்களை வச்சுக்கிட்டான் ராஜ்யத்தை. எப்ப போனாலும் இத்தியே சொல்றான் கன்னடத்துல. எப்ப பார்த்தாலும் வேண்டாண்ணா யுத்தம் வேணாம், எனத்துக்கு கண்ணா யுத்தம் எல்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் வேண்டாண்ணா. கிம்ன ராஜ்யன கோவிந்தா, இந்த ராஜ்யம் என்ன ஆப்போறது? இப்போ நமக்கு சுகம் என்ன ஆப்போறது? இப்படியே காட்டிலேயே காலத்தை கழிச்சுடுவோமே தெரிவிக்கிறான் யுதிஷ்டர். அதனால இவன் யுத்தமே பண்ண வேண்டாம் பண்ண வேண்டாம். கண்ணனுக்கா தர்மனை பார்க்கும்போது தான் நல்லா குட்டணும்னு தோன்றது. படுவாதி, நானே மண்ணின் பாரம் நீக்குதற்காக பிறந்திருக்கேன். இவன் என்னடானா அங்கேருந்து யுத்தம் வேணாம் இதையே சொல்லிட்டு இருக்கான். யுத்தம் பண்ணி எப்படி பாரத்தை போக்குறது? யுத்தம் பண்ண அதுதான் அவதாரத்துக்கு உள்ள எனக்கு எரிஞ்சுட்டு இருக்கு. இவன் என்னடானா எப்ப பாரு யுத்தம் வேணாம் அதெல்லாம் வேண்டாம், அவளே வச்சுக்கிட்டோம் கௌரவாளே, அவளே சந்தோஷமா இருந்துட்டு போட்டோமே. என்ன சந்தோஷம் என்ன ஆயிட போறது? இப்போ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், அவளே இருக்கட்டும், அவளே சந்தோஷமா இருக்கட்டும், எனக்கு பங்கு வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். இவன் வெறுமா இதையே சொல்றான். அதனால இவாளை ஜெயிக்கப்படுறதா ரொம்ப கஷ்டம். கண்ணனுக்கு இதுவே பெரிய தலைவலி. கண்ணனுக்கு தூக்கம் இல்லாதது எதனால? என்ன கௌரவர்களை எப்படி அழிப்பதுன்னு தூக்கம் இல்லாம போல, பாண்டவர்களை எப்படி ஜெயிக்க பண்றது அதனாலே தூக்கம் இல்லை கண்ணனுக்கு. யுத்தம் பண்ணி இவாளை எப்படா ஜெயிக்க வைக்கிறது? அங்க கூட்டின்னு போய் அந்த யுத்த பூமியில நிறுத்தி இவாளை யுத்தம் பண்ண வைக்கிறதுக்குள்ள போரும் ஆயிடும் போல இருக்கே நமக்கு. ரொம்ப கஷ்டம் நான் இவாளோட என்று நினைத்தான காலத்துல கண்ணபிரான் என்று அற்புதமாக வியாக்கியானம் செய்து அடியன் சொல்ல நம்முடைய ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அடியனுடைய வார்த்தையில சொன்னேன் அவ்வளவுதான். நம்மள அற்புதமாக தெரிவிக்கிறார். இவாளை ஜெயிக்கப்படுறது அவ்வளவு கஷ்டம். அதனாலே போர்ப்பாக பயன் செய்து அன்றைவரை வெல்வித்த மாயப்போர் தேற்பாகனார் படி மாயப்போர் பண்ணினானே. என்ன மாயப்போர்? ஆயுதம் எடுக்க மாட்டேன்னா ஆயுதம் எடுத்தான். கீழே சொன்னேன், ஆயுதம் ஷாட்டையிலே ஆயுதம் எடுத்தது. அதற்கு மேலே பீஷ்மர் இருக்காரு, அவர் ஆயுதம் எடுக்க பண்ணுவேன். முதல்ல ஆயுதம் அவன் எடுக்கக்கூடாதுன்னு சபதம் பண்ணி வாங்கிட்டு வானார் துரியோதனன். பிற்பாடு துரியோதனன் சொன்னான், பீஷ்மாச்சாரியரே ரொம்ப சந்தோஷம், அர்ஜுனன் அவன் சபதம் பண்ணிட்டான், கண்ணபிரான் சபதம் பண்ணான், ஆயுதம் நீ எடுக்க மாட்டேன்னு சபதம் பண்ணிட்டான். சபதம் பண்ணிட்டானா அவனை ஆயுதம் எடுக்கும்படியாக செய்கிறேன். பீஷ்மர் அவர் சபதம் பண்ற, ஆயுதம் எடுக்கும்படியாக செய்கிறேன். பார்த்தான் கண்ணன், என்னடா இவர் வேற நடுவுல ஒருத்த சும்மா ஆயுதம் எடுக்க, நாமே சத்திய சங்கல்பம், நாம் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சங்கல்பம் பண்ணினோம். இவர் இருக்காரு ஆயுதம் எடுக்க பண்ணுவேன். இவரும் ஆசிரிதர். பீஷ்மரும் கண்ணனையே பத்தி இருக்கக்கூடிய. பீஷ்மருக்கு எவ்வளவு ஈடுபாடு கண்ணபிரானத்துல, சாஸ்திரநாமத்தையே அல்லவா அருளி செய்தார். அதனால அவ்வளவு ஈடுபாடு கண்ணன் இடத்துல. அப்படி இருக்கும் காலத்துல இவர் காரியத்தை நிறைவேற்றணும். பார்த்தான், அதுக்காக சமயத்தை பார்த்துட்டே இருக்காங்க. எவ்வளவு பண்ண வேண்டி இருக்குன்னு ரொம்ப ஆச்சரியம். இந்த பாண்டவர்கள் தலையில கிரீடத்தை தூக்கி வைக்கணும்ன்றதுக்காக அவன் பண்ணின காரியம் இருக்க சாதாரணம் என்று அவ்வளவு காரியங்கள் செய்தான் கண்ணபிரான்னு பார்க்கிறோம். தேற்பாகன்ன சாதாரணமானது அன்று அவன் செய்த காரியங்கள். ஆக இப்படி இவர்களை வெல்விக்க வேண்டுமே என்கிறபடினாலே பார்த்தான். சரி, பீஷ்மர் அவரும் சபதம் பண்ணியிருக்கார். அதற்கு சேர ஒரு நாள் அர்ஜுனன் அடி வாங்கட்டோம்னா அப்பொழுதுதான் அவர் பண்ணின சபதத்தை நிறைவேற்ற முடியும். நினைத்தான் கண்ணபிரான், அடி வாங்க விட்டான். அண்ணா அடிச்சார் பீஷ்மர். அடித்த உடனே பொறுக்க முடியவில்லை கண்ணபிரானுக்கு. அப்பொழுது பார்த்தான், இப்படி அடிக்கிறாரு, இன்னும் 4 அம்பு போட்டா அர்ஜுனன் முடிஞ்சு போடுவான் போல இருக்கு. அர்ஜுனுடைய வேகம் போறவில்லை தாத்தாவான பீஷ்மர் வேகத்துக்கு.
அவ்வளவு வேகமா அடிக்கிறார் பீஷ்மாச்சாரியர். அப்படி அடித்தபடினாலே பார்த்தான் கண்ணபிரான், மிகுந்த கோபம் வந்தது. அப்பொழுது கடிவாளத்தை தூக்கி எறிந்தான், குதிரை மேலே சாட்டையை தூக்கி போட்டான், இறங்கினான் தேரை விட்டு, நேர நடந்து பீஷ்மர் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டான். அப்படி போகும் காலத்திலே ஆச்சரியமா அவனுடைய மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பிந்தாளான அப்படி கூந்தலானது அப்படி காத்திலே பறக்கிறது, அத்தவாளமானது அப்படியே பறக்கிறது. அத்தோட தன்னுடைய சத்தியம் இருக்க ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னானே அதையும் பறக்க விட்டான். அதோட கையை ஏந்தினானோ இல்லையோ சக்கரம் வந்து சேர்ந்தான், கையில திருவாரியை ஏந்தி கொண்டு நேர பீஷ்மர் இருக்கிற கூடிய இடத்துக்கு போயிட்டான். பார்த்தார் பீஷ்மர், பார்த்தார், ஆச்சரியப்பட்டு போனார். கையில இருக்கக்கூடிய வில்லு அம்பு எல்லாத்தையும் கீழே போட்டார், இறங்கினார் தேரை விட்டு, விழுந்து கடந்து சேவித்தார். ஹராய் தாமரை கண்ணனே வாராய், அஷ்யாமி தவ புண்டரீகா, உன்னுடைய தாமரை கண்ணழகு இதை பார்க்க வேண்டும் என்றுதான் காத்து கிடந்தேன், அதனால் தான் சபதமே பண்ணினேன். ஆயுதம் எடுக்க செய்வேன்னு சபதம் பண்ணினது எதுக்கான? இந்த தாமரை கண்ணழகை பார்க்க வேண்டும், நீ வரணும். அப்படி ஆயுதம் வேண்டி வர வேண்டும், உடனே என்ன கொண்டுடு, ஆயுதத்தை விடு, கண்ணபிரானை முடிச்சுடு, எனக்கு இதை காட்டிலும் வேற ஒரு பாக்கியம் கிடையாது. உன் கையாலே அதுவும் சக்கரம் பட்டு உயிரை விடுவதுன்னு சொன்னா சாதாரணமான, உடனே முடித்து விடு என்று கேட்டார். அப்பொழுது பீஷ்மர்னு அற்புதமாக பார்க்கிறோம். அப்படியல்லவா மாயப்போர் பண்ணினான், ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னான், பகலை இரவாக்கினான், பகலானது அதையே இரவாக்கினான், தன்னுடைய சக்கரத்தை கொண்டு சூரியனை மறைத்தான காலத்தில் அபிமன்யுவை கொண்டுட்டான்னு அர்ஜுனனுக்கு மிகுந்த கோபம். அதனாலே அர்ஜுனன் சபதம் பண்ணினான், மறுநாள் சாயங்காலத்துக்குள்ளே ஜெயத்ரதன் என்று சொல்லக்கூடியவன் அவன் தான் மாப்பிள்ளை, திருதராஷ்டிரனுக்கு ஒரே மாப்பிள்ளை. இந்த மாப்பிள்ளையால் தான் அபிமன்யு அர்ஜுனனுடைய பிள்ளை உயிரே போயிற்று. அதனாலே ஜெயத்ரதனை மறுநாள் சாயங்காலம் சூரியோதயத்துக்குள்ளே கொன்று விடுவேன் என்று சபதம் பண்ணினான் அர்ஜுனன். இல்லையே அக்னி பிரவேசம் பண்ணி விடுவேன் தெரிவித்தான். தெரிவித்த உடனே அப்பொழுது பார்த்தான காலத்துல மறுநாள் சாயங்காலம் ஆயிட்டு இருக்கு, ஜெயத்ரதன் எங்க இருக்கான்னு தெரியல. எல்லாரும் கௌரவர்கள்லாம் பார்த்தா அவர்கள் எல்லாம் ஜெயத்ரதனை வெளியிலே வரக்கூடாது, நீ உள்ளே இருந்த. ஜெயத்ரதன் இருக்கானே, அது என்னது, நான் உள்ளே இருப்பது, நான் வெளியில வரேன், நானும் யுத்தம்லாம் பார்க்க வேண்டாமா, திரும்ப நான் உள்ளே இருன்னு சொன்னான்னு அர்த்தம். வேண்டாம் மாப்பிள்ளை, நீ வெளியில வந்தா ஆபத்து, அர்ஜுனன் கொன்னுடுவான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைனா, அதெல்லாம் வரேன் நான். பார்த்தா இந்த ஜெயத்ரதன் சொல்றவன் 17 அடி உயரத்துல இருக்கான், ரொம்ப உயரமா இருக்கான், எங்க நின்னாலும் தெரியும். தெரியும்ன உடனே பார்த்தான் துரியோதனன், பார்த்தான் யோ மாப்பிள்ளை உயிருக்கு ஆபத்து ஏற்பட போறதுன்றதுக்காக பெரிய குழியை தோண்டி முதல்ல அதுக்குள்ள இறக்கிட்டான். போன அப்புறம் இறக்கிறதுக்கு முன்னாடியே, உயிர் போன அப்புறம் இறக்கிறதுக்கு முன்னாடியே உயிர் இறக்கிட்டான். குழிக்குள்ள நின்றுட்டு இருக்கான், அங்கேருந்தே பார்க்கிறான். அவனை சுத்தி எல்லாரும் காவல் காத்துட்டு இருக்கா. சாயங்காலம் பரியந்தம் அவன் எங்க இருக்கானே தெரியல, சூரியன் அஸ்தமிக்க போகிறான். இப்பொழுது பார்த்தான் கண்ணபிரான், பார்த்தான் யோ ஜெயத்ரதனை கண்டுபிடிக்கவே முடியலையே, இவன் மொத்தம் உள்ள இருக்கிறவன் எத்தையோ ஒரு சபதத்தை பண்ணிட வேண்டியது. யார்? அர்ஜுனன். தேருக்குள்ள இருக்கான எத்தையோ ஒரு சபத்தை, இல்ல அர்ஜுனன் ஜெயத்ரதனை கொல்லறனும் அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன், காப்பாத்துறது நாம. கடைசியில நம்ம தலையில தான் எல்லாம் வந்து சேருதுன்னா, இந்த மாதிரி எத்தையோ ஒரு உபயோகமத்த ஒரு சபதத்தை பண்ண வேண்டியது. தன்னையும் காப்பாத்திக்க சொல்ல தெரியாது, சபதத்தையும் காப்பாற்ற தெரியாது, இந்த மாதிரி பண்ணிட வேண்டும் என்று கண்ணனுக்கு வருத்தம். பார்த்தான் கண்ணபிரான், சரி வேறு வழியே இல்லை, நாம் தான் இதிலே காரியம் செய்ய வேண்டும்னு நினைத்தான். சக்கரத்தை நினைத்தான், ஆழிகொண்டன் ஏவமறை என்று சூரியன் அவனை மறைத்தான், சக்கரத்தாழ்வான். சக்கரம் மறைத்த உடனே எங்கு பார்த்தாலும் இருள் சூழ்ந்தது. காலத்தில் இருள் சூழ்ந்த உடனே கண்ணபிரான் தெரிவித்தான் அர்ஜுனிடத்தில், அர்ஜுனா சாயங்காலம் ஆயிடுத்து, சூரிய அஸ்தமனம் ஆயிடுத்து, இனி அக்னி பிரவேசம் பண்ண வேண்டியதுதான் என்று தெரிவித்த உடனே அக்னியை மூட்டினான். அர்ஜுனனோ அதை சுத்தி சுத்தி வந்தான், சுத்தி வந்தான். கண்ணன் ஓன்னு அடறான், அர்ஜுனன் ஓன்னு அடறான், யோ அர்ஜுனா போப்பரே என்றான், யோ கண்ணா என்ன பண்றதுன்றான். கடைசியில இதையெல்லாம் பார்க்க வேண்டும். ஜெயத்ரதன் கஷ்டப்பட்டு கூலியிலிருந்து மேலே எழுந்து வந்தான். அவ்வளவு உயரத்துல இருந்து பார்க்கணுமே, அர்ஜுனன் அக்னி பிரவேசம் பண்றதை பார்க்க வேண்டாமா? யுத்தம் முடிஞ்சது தோலை, அர்ஜுனன் முடிச்சான்னா கிருஷ்ணனாலே தரிக்க முடியாது, அப்புறம் கிருஷ்ணன் யுத்தமா பண்ணுவான், ஒன்றும் கிடையாது, முடிந்தது என்று அதை பார்க்க வேண்டும். ஜெயத்ரதன் கஷ்டப்பட்டு கூலியிலிருந்து வெளியில எழுதி வந்தான். பார்த்தான் கண்ணபிரான், பார்த்தான் தன்னுடைய சக்கரத்தை மறைத்ததை அதை மீண்டும் கைக்கு வரும்படியாக நியமித்தான். வந்து சேர்ந்தான் கைக்கு. வந்து சேர்ந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, கண்ணன் தெரிவித்தான், அர்ஜுனா ஏதோ மேகம் பண்ணின சதி போல இருக்கு, ஏதோ மறைச்சுடுத்து சூரியனை, அது ஒன்னும் மேகம் பண்ணின சதி அன்று, மேக வண்ணன் பண்ணின சதி, அவ்வளவுதான். இவன் பண்ணின சதியை தவிர அது ஒண்ணு, அது ஏதோ மறைச்சுடுத்து போல இருக்கு. அதனால எங்கு பார்த்தாலும் தூள் சூழ்ந்தது. அதனால இப்பொழுது சாயங்காலம் தான், இன்னும் சூரிய அஸ்தமனமாலே அர்ஜுனா கண்ணாலேயே காட்டினான். ஜெயத்ரதன் எதிர் நிற்கிறான், இங்க பாரு, கண்ணாலே காட்ட எடுத்தான் காண்டிவத்தை, அம்பை விட்டான், ஜெயத்ரதனை முடித்தான் இடத்திலே பார்க்கிறோம். ஆக இப்படி அல்லவா போர்ப்பாக தான் செய்து அன்றைவரை வெல்வித்த மாயப்போர், இதல்லவா மாயப்போர் செய்தது பார்த்தசாரதி என்பன். ஆயுதம் எடுக்க மாட்டேன், ஆயுதம் எடுத்தான், பகலை இரவாக்கினான்.
இவர்களுக்காக எல்லா காரியமும் பண்ணிவிட்டான். பொய் சொல்றதோ அதுவோ எல்லாம் செய்து முடித்தான் இவர்களுக்காக என்று பார்க்கிறோம். மாயப்போர், இவன் இப்படி மாயப்போர் பண்ணான், அவன் பண்ணினது சரியான். உடனே கேட்டார் நம்பிள்ள இடத்துல, அவன் பண்ணினது சரியா? ஒரு சக்தியற்றவன் பாவம், ஒரு சிறியவன் அபிமன்யுவானவன், அவன் உள்ளுக்குள்ள போய் மாட்டின்றான், அவனை முதுகுலை குத்தி அல்லவா கொன்றார்கள் அவர்கள். எவ்வளவு அக்கிரமமான ஒரு யுத்தத்தை பண்ணினார்கள். அதனாலே கண்ணபிரான் இப்படி மாயப்போர்னா ஆச்சரியமான யுத்தம்னு அர்த்தம். இன்னொன்னு கிருத்திரிமமான யுத்தம், அதாவது வஞ்சித்து ஏமாத்து பண்ணின யுத்தம். ஏன்னா அத்தனை பேரும் வஞ்சகர்கள், துரியோதனாதிகள் அத்தனை பேரும் வஞ்சித்தார்கள், ஏமாத்தினார்கள். அது ஏமாத்தினபடினாலே இவன் ஏமாத்துவதிலே எந்த தவறும் கிடையாது என்று அற்புதமாக நிரூபிக்கிறார். மாயப்போர் தேர்ப்பாகனார்க்கு இவள் சிந்ததுவாய் திசைக்கின்னதே. மாயப்போர் தேர்ப்பாகனார், அவன் விஷயத்தில்தான் தேர்ப்பாகன் இருக்கானே, அவன் விஷயத்திலேதான் இந்த யானைப்பாகனான நம்மாழ்வார் இந்த பராங்குஷனாகி ஈடுபட்டதே. தேர்ப்பாகனார்க்கு இவள் சிந்ததுடாய், இவன் சிந்தை இருக்க திசைக்கின்றதே, அவன் விஷயத்திலேயே ஈடுபட்டு கிடக்கிறா இவனுடைய மனசானது, வேற எதிலையுமே ஈடுபடவில்லை என்று ஆச்சரியமா தெரிவிக்கிறார். விடத்துல இப்படி அல்லவா எம்பெருமான் காரியம் செய்திருக்கான். ஒரு அபலை விஷயத்துல இப்படி பண்ணியிருக்கான். என்ன பாவம், சக்தியற்றவன் இந்த பராங்குஷனாகி இவளை மயங்கும்படியாக பண்ணினவன் யாருன்னா உள்ள நின்றுருக்கானே, அவன் தான் பயப்பாகன், அவன் தான் தேர்ப்பாகன். விஷயத்திலே தான் இவள் மயங்கினாள் பார்க்கிறோம். அது மட்டுமா, மயங்கினது கிருஷ்ணனுடைய விற்த்தாந்தத்திலேன்னு முதலே தெரிவித்தான். முதலே கண்ணன் வெண்ணையை திருடினான், முதல்ல மயங்கினார். பத்துடை அடியவர் கிழியவன், பிறர்களுக்கு அறிய வித்தவன், மலர்மகள் விரும்பும் நவரும் பிறரடிகள் மற்றொரு கடவனை களவினில் உறவிடை ஆப்புண்டு எத்திரம் என்று நினைத்தாரோ இல்லையோ. எப்படி கட்டுப்பட்டான், யசோதை கட்டினாலே இவனை, அதிலே மயங்கினான். அடுத்தபடியா மயங்கினது எதிலேனா, 5ஆம் பத்திலே 10ஆம் திருவாய்மொழி, பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டிட்டு செய்து போன மாயங்கள். அங்கேயும் தேர்ப்பாக அங்கேயே என்னன்னா அதுலயும் மயங்கினது விஷயத்துலனா, இவன் விஷயத்துலதான் மயங்கினார். 6 மாச காலம் வெண்ணை திருடினான்னு அதை அறிந்த உடனே அங்க 6 மாசம் எழுந்திருக்கல. அடுத்தபடியா இவன் பிறந்தானே, பிறந்த பிரகாரம் என்ன, வளர்ந்த பிரகாரம் என்ன, பிறந்தவாறும் வளர்ந்தவார் மேலே பெரிய பாரதம் கை செய்து என்று பெரிய பாரத யுத்தத்தை பண்ணினானே. அப்படிப்பட்ட யுத்தத்தை தானே கையாண்டான். அவனே எல்லாம் பண்ணினதை எல்லாம் அவன் தான், கண்ணன் தான், ஒண்ணும் கிடையாது. அர்ஜுனன் இருக்கானே, என்ன பண்ணினான் ஆச்சரியமா நம்முடைய பூர்வாச்சாரியர்களை தெரிவித்தார். செத்த பாம்பை அடிச்சான், எல்லாம் பாம்பு, செத்து போன பாம்பை அடிச்சான் அர்ஜுனன், அவ்வளவுதான் பண்ணினதை தவிர முதல்ல எல்லாரையும் கொண்டுட்டான். எங்க கொண்டான் ஆச்சரியமா தெரிவித்தார். சகோஷோ தார்த்தராஷ்டிரானாம் ஹிருதயானி வியதாரயத்து, கையில சங்க வச்சிருக்கான். ஆச்சரியமா உள்ள என்னமா சங்க வச்சு, இந்த சங்க எடுத்து வாயில வைத்து ஊதினானோ இல்லையோ, எல்லாருடைய ஹிருதயம் இருக்க எல்லாம் கமர் பிறந்தா போல பிளந்தது, எல்லாம் வெடிச்சுடுத்து. அப்பவே முதல்ல யுத்தத்தை ஆரம்பிக்கிறேன்னு ஊதன் கண்ணபிரான். எதுக்காக யுத்தம் தொடங்கணும்னு சங்க வச்சு ஊதினானே, அப்பொழுதே அந்த சப்தம் இருக்கே, அது என்னாச்சு, எல்லாருக்கும் மார்பிலே வெடிப்பை ஏற்படுத்திட்டு. அப்பொழுதே எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் புரியறதுக்காச்சு. அப்பவே முடிச்சாச்சு எல்லாருக்கும், அப்பவே அது வந்தாச்சு. அதுக்கப்புறம் அர்ஜுனன் வெறுமை இந்த அம்பை எடுத்து அடிச்சதெல்லாம் இருக்கே, செத்த பாம்பு அடிச்சதுக்கு சமானம். எல்லாம் பண்ணினது கண்ணபிரான் தான். இதை நினைத்தாரோ இல்லையோ, பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் என்ன பிரகாரத்திலே வளர்ந்தான் வளர்ந்தான் என்று பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டிட்டு, 5 பேருக்கும் ஜெயிக்கக்கூடிய வழிகளெல்லாம் காட்டிட்டு செய்து போன மாயங்களும் என்ன மாயங்கள் செய்தான் கண்ணபிரான். இதை நினைத்தாரோ இல்லையோ, அப்படியே 6 மாச காலம் மோகித்து கிடந்தார் விடத்திலே என்று அதையும் பார்க்கிறோம். ஆக இவ்விடத்துல யானைப்பாகனான சுவாமி நம்மாழ்வார் அவர் ஈடுபட்டது தேர்ப்பாகன் விஷயத்திலே, ரொம்ப ஈடுபாடு தேர்ப்பாகன் விஷயத்திலே என்று இந்த பாசுரங்கள்ல எல்லாம் இதைத்தான் பார்க்கிறோம். அதுல முக்கியமாக என்னதான் அர்ச்சாவதாரத்தினுடைய பெருமை அதுல ஈடுபட்டு இருந்தாலும், அதற்கு மேல என்னன்னா அதே பதிகத்திலே அர்ச்சாவதாரத்தை பத்தி தான் 9 பாசுரத்தை பாடுற. நெஞ்சினால் நினைப்பானவன் அவனாகும் நீழ்கடல் வண்ணனே. அதற்கு கீழே பாசுரம் தயரதற்கு மகன் தன்னை எண்ணி மத்திலேன் தஞ்சமாகவேன். தயரதற்கு மகன் ராமன், ராமன் தான் நான் தஞ்சம்னு. உடனே வியாக்கியாத்தா நம்புள்ள கேட்டார், அது என்ன ராமன் தான் தஞ்சம்ன்ற. அடுத்தபடியா திடீர்னு இந்த இடத்துல கண்ணன் இருக்கானே, அவன் விஷயத்துல நெஞ்சு போன உடனே இடத்துல அன்று தேர் கடவிய பெருமான் கனகடல் காண்பது என்று போல் கண்களே விட்டாரு. அதனால கண்ணன் விஷயத்துல ஏன் இப்போ ஈடுபட்டாருன்னு, ராமாவதாரை கிருஷ்ணாவதாரத்துக்கு வராத பரியந்தம் தான் ராமாவதாரம் தஞ்சம்னு ஒரு அறிவார். கிருஷ்ணாவதாரத்துக்கு வந்தாச்சுன்னா ராமாவதாரத்தை விட்டுடுவார். அதான் ஆழ்வாருடைய தன்மை. கிருஷ்ணத்துல அவ்வளவு ஈடுபாடு ஆழ்வா இருக்கு. அதனால என்னன்னா ராமன் தான் தஞ்சம்னார். கடைசியில அது போய் என்னன்னா கண்ணபிரானுடைய திருவடி தாமரைகள் அதைத்தான் காண வேண்டும்னு
அற்புதமாக ஆசைப்பட்டார் ஆழ்வார். அப்படி ஆசைப்பட்டு மோகித்ததும் இவன் விஷயத்திலே தான் என்று தீப்பாறையாமி எங்கனம் நாடுது மன்னவீர் என்கிற பாசுரத்திலையும் மோகித்ததும் இவன் விஷயத்திலே தான் பார்க்கிறோம். மேலே ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிவித்து உபன்யாசத்தை நிறுத்துகிறேன். இவ்விடத்துல மேலே ஒரு பாட்டு, அற்புதமான பாட்டு, 8ஆம் பத்திலே இடத்துல 5ஆம் திருவாய்மொழி, மாயக்கூத்தா வாமனா வினயன் கண்ணா கண்கைகால்னு தொடங்கக்கூடிய அத்தியுதமான திருவாய்மொழி. அதுல 8ஆம் பாசுரம். அந்த 8ஆம் பாசுரத்துல ஆழ்வார் எதை ஆசைப்படுறார் தெரியுமா? ஆழ்வார் மிகவும் ஆசைப்படுவது என்று சொன்னால் கண்ணபிரான் தேரை ஓட்டின்னு வரணும்னா அதை ஆசைப்படுறார். அதுதான் இவ்விடத்துல ஏத்தம். அதுக்காகத்தான் தலைப்பை கொடுத்ததே தேர்ப்பாகன் யானைப்பாகன். அதனால தேர்ப்பாகனை சேவிக்கணும். அது ஆழ்வாருக்கு ரொம்ப ஆசை. சாதாரணமா கண்ணனை சேவிக்க கூடாது, தேர்ப்பாகனை சேவிக்கணும். அதைத்தான் இன்னைக்கு காத்தால சேவிச்சோம். தேர்ல வார்த்த சாட்சி எழுதிதான் காத்தால சேவிச்சோம். தேர்ப்பாகனை சேவிக்கணும்னா என்ன அழகு, என்ன ஒக்கும் அம்மான் உருவம் என்று உள்ளம் குழைந்து நானாலும் தொக்கமே கப்பல் குடாங்கள் காணும் தோறும் தொலைவண்ணான் தக்க ஐவர் தமக்காய் இறைம்பதின்பர் தாழ்ஷாயா புக்கனல் தே தனிப்பாக வாராய் இதுவோ பொருத்தமே. இது அற்புதமான பாஷம். ஆழ்வார் உருகி போறார். அப்படி நீ வர வேண்டும். ஒக்குமம்மான் உருவம் என்று உள்ளம் குழைந்து நானா. ஒக்குமம்மான் உருவம். மேகத்தை பார்த்தார் ஆழ்வார். திருப்புரி ஆழ்வார் அடியில ஆழ்வார் திருல உட்கார்ந்துருக்கார். மேகம், நிறைய மேக கூட்டம்லாம் வந்தது. அந்த மேக கூட்டத்தை பார்த்தார் ஆழ்வார். என்ன அழகு, என்ன அழகு. ஒக்குமம்மான் உருவம் பெருமானுக்கு சமமா இருக்குன்னா இந்த மேகம் இருக்கே, நிறைய நீர் நிறைந்தது மேகத்திலேன்னு சொன்னா அப்படியே கருத்து போறதோட மேகம். அதே போலத்தானே இருக்கான் பார்த்தசாரு பெருமான். அண்ணா அப்படியே கருத்த திருமேனியோட நீல நிறத்த அழகன். என்ன அழகு, என்ன அழகு, என்ன ஆச்சரியம். முகத்துல திருமண்டலத்துல எவ்வளவு வடுக்கள் எல்லாத்தையும் கொண்டிருக்கான. அன்னைக்கு அர்ஜுனனுக்கு இவ்வளவு வடுவே கிடையாதுன்னா அர்ஜுனனை பார்த்து யார் அடித்தா அம்ப? எல்லாம் சாரதியான எம்பெருமான் பார்த்த சாரதியை பார்த்து அடித்தது. அதனாலே முகத்திலே அப்படியே சல்லடை கண்ணாக துளைத்தல்லவா கிடக்கிறது அவனுடைய திருமண்டலம். திருமேனி முழுவதும் ஏட்டாபிஷேகத்துல போய் சேவித்தா இந்த திருமேனி எவ்வளவு அம்பு வடுக்கள், திருவடியிலிருந்து திருமுடி பரியந்தம் எவ்வளவு அம்புக்கள் துளைத்திருக்கிறது கண்ணபிரான. எல்லாம் இதுக்காக நமக்கா நாம் அவனையே பற்றினோம் என்று சொன்னார். இப்படி எந்த கஷ்டங்களா இருந்தாலும் நான் ஏற்கிறேன்னா அது எவ்வளவு கொடி அம்பா இருந்தாலும் நான் ஏற்கிறேன்கா என்று சொல்லக்கூடியவன் தான் எம்பெருமான் பார்த்தவாதி. அப்படிப்பட்ட சுந்தரனாக அல்லவா சேவை சாதிக்கிறான். என்ன ஆச்சரியம். ஆக ஒக்கும் அம்மான் உருவம் இவனுடைய திருமேனி இருக்கேன், அது ஒக்கும், இது சமம் என்று பார்த்தார் ஆழ்வார். மேகத்தை பாருங்க, அப்படி ஒரு பிரமம். நான் உண்மையிலேயே இது சமமா இருக்கா, இந்த மேகமானது சமமா இருக்கா எம்பெருமானுடைய திருமேனிக்கு? ஒரு பாட்டம் மழை பெஞ்சதுன்னா வெளுத்து போறது மேகம் இல்லை. ஆனா பார்த்ததாரி எப்பொழுதும் நீல நிறத்த அழகனாத்தானே இருக்கு. அதே ஒக்கும் அம்மான் உருவம் என்று உள்ளம் குழைந்து நானாடும். உள்ளம் இருக்கே அப்படியே நீர் பண்ணுவா உருகி போச்சு ஆழ்வாருக்கு. குழைந்து நானாடும் இடைவிடாமல் நாள்தோறும் எப்பொழுதும் அப்படித்தானா இருக்கு ஆழ்வார். கன்னடத்துல அவ்வளவு ஈடுபாடு. யாரிடத்துல? தேர்ப்பாக நடத்துல அவ்வளவு ஈடுபாடு. உள்ளம் குழந்து நாளும் தொக்க மேகப்பல் குடாங்கள் காணும் தோறும் தொலைவண்ணான். தொக்க மேகப்பல் குடா மேக கூட்டங்களை உங்களை ஒவ்வொரு தடவை பார்க்கும் பொழுதும் அப்படியே தொலைஞ்சு போறேன். அப்படியே என் உடம்பு இருக்க அப்படியே வாடி போகிறது, மனசெல்லாம் உடைகுடைப்பட்டு நீர் பண்ணமா உருகி போறது நான் என்னுடைய நெஞ்சானது. ஏன்னா அதே போல இருக்கு இல்லையோ, அந்த நிறம் இருக்க அதே போல இருக்கு. நாளே தொக்கமேக பல்குடாங்கள் காணும் தோறும் தொலைவன் நான் ஒவ்வொரு தடவையும் நான் தொலைந்து போகிறேன். தக்க இவர் தமக்காய் என் வீரன்பதிம்பர் தாழ்ஷாய. தக்க இவர் தகுதியோட கூடின 5 பேர். ஏன் ராஜ்யம் ஆளுவதற்கு அவர்களுக்கு தானே யோகியதை உண்டு. அப்படிப்பட்டவர் அந்த 5 பேர் பஞ்சபாண்டவர்கள். அவர்கள் தலையிலே தானே கிரீடத்தை வைக்க வேண்டும். என் தர்மிஷ்டர்கள், தர்மமான மார்க்கத்தை இருந்தவர்கள். அவர்கள் இன்னைக்கு எல்லாம் கேட்டது என்ன? 5 கிராமம் கேட்டான் கண்ணபிரான். தூது ஸ்ரீதூது எழுந்தபடி ஒரு 5 கிராமம் கேட்டான். அல்ல தலைக்கு 2 10 ஊர் பெறாதன்னு பாரதம் கை செய்தா என்று ஒரு 10 கிராமம் தலைக்கு 2 கொடு, ஒரு 10 ஊர் கொடு, ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை நானும் கொடுன்னு கேட்டான். அதையும் கொடுக்க மாட்டேன்னு இல்லையோ பாபிஷ்டன் துரியோதன். அது கொடுக்கப்பட அப்படினாலே தானே யுத்தமே வந்தது இடத்திலே. தொக்கமேக பல்குடாங்கள் காணும் தோறும் தொலைவன்னான் தக்க ஐவர் தமக்கா அன் ஈரைம்பதின்பர் தாழ்ஷாயா. ஈரைம்பதின்பர் 50 பேர், 2 50 100 100 பேர் இருக்காரு. அவர்கள் எல்லாரும் பிராணனை விடும்படியா ஈரைம்பதின்பர் தாழ்ஷாய எல்லாரும் முடிந்துபடியும்படியாக புக்கனல் தேர் தரிப்பாக வாரஹா இதுவோ பொருத்தமே. புக்கனல் தேர் தரிப்பாக என்று நல் தேர் கண்ணபிரான் சொல்லியிருந்தான். அதான் நல் தேர். அர்த்தா சேவித்தோமே அதல்லவா நல்ல தேர். வேற எது நல்ல தேர்னு சொல்ல முடியும்? அவன் எழுந்தருள் இருக்கக்கூடியது நல் தேர். புக்க நல் தேர் தனிப்பாகன், அத்விதீயமான பாகன்னா தேர் நிர்வாகம்னா அவனை மாறி பண்ணவே முடியாது.
அப்படிப்பட்ட ஆச்சரியமான புக்கனல் தேர் தனிப்பாக வாராய் என்று அழைத்தது யாரைனா? தேர்ப்பாகனை அழைத்தார் யானைப்பார். இவரைத்தான் அழைத்தார், பார்த்தசாரதியா அழைத்தாரே தவிர வேற யாரையும் அழைக்கலனா? அவ்வளோ ஒரு தாழ்வாருக்கு வாராய் இதுவோ முருத்தமே. முன்னாடி ஒரு தடவை வரக்கூடாதா எம்பெருமானே? ஏன் 5 பேர் இருந்தா தான் வருவியா? 5 பேருக்காகத்தான் வருவியா? அல்லது அவன் நியமித்தானே, சேனையோர் உபயோர் மத்திய ரதம் ஸ்தாபயமே அச்சுதா, 2 சேனைகளுக்கு நடுவே என்னுடைய தேரை கொண்டு போய் நிறுத்துன்னு சொன்னானே அர்ஜுனன். அதை போல சொன்னாத்தான் நீ இருக்கியே, அங்கே கொண்டு போய் நிறுத்துவியா? பெரிய தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரமா இருந்தா தான் போவையா? நிறைய பேர் சைனிகர்கள் இருக்க வேண்டும், யுத்தம் செய்ய வேண்டும் என்றாத்தான் வருவியா? எனக்காக வரக்கூடாது பெருமானே? எனக்காக இந்த மேக கூட்டத்தின் நடுவே ஒரு தடவை வருது, தேரை ஓட்டின்னு வருது, ஒரு தடவை காட்சி கொண்டு போகக்கூடாது என்று உருகி போகிறார் ஆழ்வார் அவ்விடத்திலே என்பது அத்தியுதமான பாசுரம். அவ்விடத்திலே அடியன் திருத்தப்பனார் எப்பொழுதும் இந்த பாசுரத்தை கண்ணும் கண்ணீருமாக தெரிவித்தது என்பது அடியனுடைய நெஞ்சிலே பசுமரத்தாணி போலே பதிந்திருக்கிறது. அப்படி ஆச்சரியமான ஒரு அனுபவம் அவ்விடத்திலே. அதனாலே தேர்ப்பாகன் விஷயத்திலே எங்க ஆழ்வார், நம்ம ஆழ்வார் யானைப்பாகன் ஈடுபட்டா போலே மற்ற யாருமே ஈடுபடவில்லை என்று இவ்விடத்திலே தெரிவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆச்சரியமான தேர்ப்பாகனை பற்றியும் யானைப்பாகனான சுவாமி நம்மாழ்வாரை பற்றியும் அவர் எப்படி அனுபவித்தார் தேர்ப்பாகனை இத்தியாதியான விஷயங்களை என்னுடைய மந்தமதிக்கு எட்டின அளவிலே யதா அவகாசம் இவ்விடத்திலே விண்ணப்பித்தேன். இது ஒரு பெரிய பெராப்பேராக இருக்கக்கூடியது இவ்விடத்திலே. அதுவும் இந்த சந்தர்ப்பத்திலே ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபவேதாந்த பிரவர்த்தகரார் பரிவம்ச பரிபராஜ ஆச்சாரியராக எழுந்தருள் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் எம்பாஜியர் சுவாமி அவருடைய சதமானோத்சவம் இவ்விடத்திலே 100வது திருநட்சத்திர உற்சவம் நடந்து வருகிறது. அதற்கனுகூலமாக இருக்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு உபன்யாச வலை அந்த சுவாமிக்கு பார்த்தசாரதியினிடத்திலேயோ மிகுந்த ஈடுபாடு, அதே போலத்தான் ஆழ்வாரிடத்திலேயும் மிகுந்த ஈடுபாடுடைய கூடியவர் அந்த சுவாமி. அதற்கு சேர அவருடைய திருநட்சத்திர வைபவத்திலேயும் பேசும்படியான ஒரு பெரிய பாக்கிய விசேஷம். இப்படிப்பட்ட பாக்கிய விசேஷத்தை இத்தனை காலம் பொறுமையாக நீங்கள் எல்லாம் இருந்து கேட்டதற்கு அடியேன் தரையல்லால் கைமாறிலேனே என்று முதல்ல உங்களுக்கு கிருத்தஜதையை தெரிவித்து, அதற்கு மேலாக இந்த விசேஷார்த்தங்களை எல்லாம் தெரிவித்தார் என்னுடைய திருத்தப்பரார். அவருக்கு அடியேன் தலையல்லால் கைமாறிலேனே என்கிற கிருத்தஜதையை அனுசந்தானம் செய்து கொண்டு இவ்விடத்துக்கு மேலே இந்த ஆச்சரியமான உபன்யாச தொடரை ஏற்படுத்தி வைத்த நம்முடைய ஸ்ரீமான் சின்னு ராமானுஜதாசன் அவர் தான் ஆச்சரியமா இவ்விடத்துல இந்த ஒரு உபன்யாச மாலையை நடத்தி வருகிறார். இடத்துல ஆச்சரியமா பாகவத ததியாராதனம் என்ன உற்சவத்தில் இதை போல நடத்துவது என்பதற்கு ரொம்ப சால சிறந்தது. அவர் ஆச்சரியமா நடத்தி வருகிறார். அப்படிப்பட்டவர் தான் அடியேனை இவ்விடத்திலே தெரிவிக்க வேண்டும்னு சொன்னார். அவருக்கும் அடியேன் தலையெல்லால் கைமாறிலேனே என்கிற கிருத்தஜத்தை தெரிவித்துக் கொண்டு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு என்று தெரிவித்து, தேர்ப்பாகனானவன் எப்பொழுதும் நம்மை ரட்சிக்க வேண்டும், அல்ல அல்ல எங்க யானைப்பாகன் ரட்சிகன் ஆழ்வார் நம்மை ரட்சிக்க வேண்டும் என்று தெரிவித்து அமைகிறேன். குற்றம் குறைகளை க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஸ்ரீமத்தை விஸ்வவித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம். ஸ்ரீநகரியாம் மகாபுரியாம் தாம்பரவர்ணுத்தரேதடே ஸ்ரீதிந்திரிணீ மூலதாம்னே ஷடகோபாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாதமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.